ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من بطأ به عمله لم يسرع به نسبه. رواه முஸ்லிம். அல்லாஹ்வினுடைய உதவியினால் நாங்கள் நாடு கடந்து கடல் கடந்து ஓர் இஸ்லாமிய நாடு இல்லாத, பாங்கு சத்தம் காதில் அடிக்கடி கேட்க முடியாத, பள்ளிவாசலுடைய சூழல் மிகவும் தூரமாக இருக்கக்கூடிய அல்லது இருந்தாலும் வேலை பழுக்களின் காரணமாக பள்ளிவாசலுக்கு வர முடியாத, இப்படி போன்ற பல சூழ்நிலைகளில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக ஒரு மனிதன் அவனுடைய சூழலை இஸ்லாமிய சூழலாக ஆக்கச் சொல்கிறது இஸ்லாம். அதனால்தான் ஹிஜ்ரத் என்று சொல்லுவது ஒரு நாட்டில் தனது இஸ்லாமிய கடமைகளை இஸ்லாமிய முறைப்படி வாழ முடியாமல் இருக்கின்ற பட்சத்தில் எந்த இடத்தில் இஸ்லாமிய சூழல் இருக்கிறதோ, இஸ்லாமிய அடிப்படையில் வாழ முடியுமோ, சுதந்திரமாக இருக்க முடியுமோ, அப்படிப்பட்ட இடத்தை தேர்ந்தெடுக்க சொல்கிறது. இஸ்லாமிய சூழல் இல்லாத இடங்களுக்கு போவதை தவிர்க்க சொல்லியிருக்கிறது. ஆனாலும் அல்ஹம்துலில்லாஹ், கொரியாவை பொறுத்த மட்டிலும் ஆரம்ப நாட்களில் இஸ்லாமிய சூழல் இல்லாவிட்டாலும் தற்காலத்திலே இஸ்லாமிய சூழல் நிறைந்த ஒரு நாடாக மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கலாம். 272 பள்ளிவாசல்கள், முசல்லாக்கள் எல்லாம் சேர்த்து 272 இடங்கள் வந்திருக்கிறது. அதில் சில இடங்கள் சல்லி கொடுத்து ரெண்டுக்காக எடுத்து அந்த இடத்தை வாங்கி ரெண்ட் செலுத்தி, கூலி செலுத்தி அந்த இடத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில இடங்கள் சொந்தமாக வாங்கப்பட்டு பெரும் செலவுகள், பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவிடப்பட்டு அந்த இடங்கள் வாங்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கவலையான விடயம் என்னவென்றால், அந்த இடம் செழிப்பாகுவது என்பதை பார்த்தோம் என்று சொன்னால் மிகவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த பள்ளிவாசலை பொறுத்த மட்டிலும் சுபுகுடைய தொழுகைக்காக தொழக்கூடியவர்களுடைய விகிதாசாரம் எண்ணிக்கை ஒருவர் அல்லது 2 பேர். இந்த பள்ளிவாசலை பொறுத்த மட்டிலும் சுபுகு தொழுகைக்காக வேண்டி வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை 1 அல்லது 2. ஏனைய தொழுகைகளை மகரிப் இஷாவை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்தவர்களில் 15 பேர், எங்களுடைய இலங்கை நாட்டை சேர்ந்தவர்களை பார்த்தோம் என்று சொன்னால் 2 பேர் அல்லது 3 பேர். இஸ்லாமிய சூழல் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய சூழலில் வாழ நான் தவறிவிட்டேன். இப்படி நான் வாழ்ந்து கொண்டு சென்றால் திடீரென மரணம் வந்து விட்டால் அந்த மனிதன் கவலைப்படுவான். அல்லாஹ்விடம் டைம் கேட்பான், யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் டைம் தா, எனக்கு இன்னொரு கிழமை டைம் தா, நான் 100க்கு 100 பள்ளி வாசல்ல போக்கஸா வச்சு ஒரு நேரம் தொழுகை விடாமைக்கு தொழுகையை தொழுவேன். என்னிடம் இருக்கின்ற பேங்க் பேலன்ஸில் நான் என்னால் முடியுமான என்னுடைய கண்ணுக்கு கஷ்டவாளிகளாக தென்படக்கூடியவர்களுக்கு நான் உதவி செய்து விட்டு வருகிறேன் என்று டைம் கேட்பான். அல்லாஹ் என்ன சொல்லுவான், அவலம் நுஅம்மிருக்கும் மா லம் யதக்கரு ஃபீஹி மா யதக்கரு ஃபீஹி மன் ததக்கர் வஜாஅக்குமுன் நதீர். நான் உங்களுக்கு இதுவரைக்கும் டைம் தந்திருக்கேன் இல்லையா? உங்களோட காதுக்கு எந்த ஒரு விஷயம் நல்லா காதுக்கு படலையா? வாழ்நாள் தானே தந்திருந்தேன் உங்களுக்கு. 1 மாதத்துக்கு மேல டைம் தந்திருந்தேனே, 10 வருடங்களுக்கு மேல டைம் தந்திருந்தேனே, 35 55 வருடங்கள் வரலாற்றின் டைம் தந்திருந்தேனே. அவலம் நுஅம்மிருக்கும் மா யதக்கரு ஃபீஹி மன் ததக்கர். சிந்தித்து செயல்படுவதற்கு, மாற்றிக்கொள்வதற்கு நேரம் வரலையா? இப்ப நான் டைம் தந்தா உன்னோட வேலை திரும்பவும் இதே வேலை தான் செய்வாய். கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. நீ இப்படி இதற்கு முன்னால் நீ உன்னை மாற்றிக்கொள்ளவில்லை தானே, எனவே இதற்கு பின்னால் நான் டைம் தந்தாலும் நீ உன்னை மாற்றிக்கொள்ள மாட்டாய். நீ தற்பொழுது ஃபிரௌன் எப்படி தப்பித்துக் கொள்வதற்காக அவன் டைம் கேட்டானோ அதே போன்று நீ என்ன செய்கிறாய், டைம் கேட்கிறாய் என்று அல்லாஹ் சொல்வான்.
அந்த மனிதன் நரகத்துக்கு போய்விட்டான். தன்னுடைய நிலைமைகளை மாற்றிக்கொள்ளாத, இஸ்லாமிய சூழலிலிருந்தும் அந்த இஸ்லாமிய சூழலுக்குள் தன்னை ஆக்கிக் கொள்ளாத அந்த மனிதன் நரகத்திற்குள் போய்விட்டான். என்ன தெரியுமா சொல்லுவான்? லவ் குன்னா நஸ்மஉ, நாங்க அந்த சனிக்கிழமை புரோகிரத்துக்கு போயிட்டு கொஞ்சம் செயல்படுத்தியிருந்தா, லவ் குன்னா நஸ்மஉ, நாங்கள் செயல்படுத்தியிருந்தால். சனிக்கிழமை புரோகிராம் டைம்ல ஆரம்பத்திலிருந்து கடைசி போகாட்டியும் அந்த நிகழ்ச்சியில நான் கலந்து செயல்படுத்தியிருந்தால் அதில் வரக்கூடிய ஒரு வார்த்தை என்னை என்ன செய்திருக்கலாமே, மாற்றி இருக்குமே. அதில் வந்த ஒரு வார்த்தை என்னை மாற்றி இருக்குமே, நான் கேட்கவில்லையே. அவ் நகத்தில், அல்லது நான் போயிட்டு கேட்டேன், அதற்கு பின்னால் நான் சிந்திக்கல, அந்த சபையோடு அந்த இடத்துல எழுதிட்டேன், மறந்துட்டேன். பேசப்பட்ட தலைப்ப அந்த பள்ளிவாசலுடைய 10 மணியோடு சென்றதற்கு பின்னால் நான் மறந்து விட்டேனே. அந்த நேரத்தில் ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் நான் யோசனை பண்ணி பார்த்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. அப்படி இந்த 2 வேலையும் செஞ்சிருந்தால், அந்த நிகழ்ச்சியை பரிபூர்ணமாக காது கொடுத்து கேட்டிருந்தால், இது அந்த நிகழ்ச்சியை நான் சொல்ல, அதனால் அது இல்லை, பொதுவாக படிக்கிற விஷயங்கள், குர்ஆன் ஹதீஸ், இந்த விஷயங்களை நான் சொல்லப்படுற இந்த விஷயம், ஜும்மாவுடைய விஷயங்கள், இதெல்லாம் காது கொடுத்தனால கேட்டிருந்தால், ரூம்ல இருக்க போக்கல மொபைலை மட்டுமே நோண்டி நோண்டி இருந்ததன, வெறுமனே தேவையற்ற விடயங்களை, எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாத என்னுடைய ஈமானில், என்னுடைய ஈமானிய மறைமுகமான ஆன்மீக பாதையில் என்னில் மாற்றத்தை உண்டாக்காத, வெறுமனே 3:30 மணித்தியாலம் 6 மணித்தியாலம் என்று டைமை வீணாக்கக்கூடிய, எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாத, தூக்கத்தை கெடுக்கக்கூடிய, அடுத்த நாள் சோம்பரத்தோடு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான அமைப்பில் நான் ஈடுபட்டேன். ஆனால் என்னுடைய மொபைலில் எப்படி ஒரு கத்தியில் 2 வேலையை செய்ய முடியுமோ, அதே மாதிரி இந்த மொபைலில் நான் செய்ய வேண்டிய வேலை, நல்ல வேலையை செய்திருந்தால் நான் பிரயோஜனப்பட்டு வைத்திருப்பேனே. கொஞ்சம் நான் படித்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே. இஸ்லாம் ஏன் இதனை தடை செய்திருக்கிறது, என்ன காரணம், அந்த விடயத்தை படித்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே. தொழுகையில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது, இது ஒரு வணக்கத்தை தாண்டி அதில் ஒரு சுறுசுறுப்பு இருக்கிறது, மறைமுகமான எத்தனையோ ரகசியங்கள் இந்த உலகத்திலே, உலக அடிப்படை எத்தனையோ லாபங்கள் இருக்கிறது, அதனை படித்திருக்க வேண்டுமே என்று மனிதன் என்ன செய்வான்? கவலைப்படுவான். மனிதன் என்ன செய்வான்? கவலைப்படுவான். ஆனால் அவனுக்கு முன்னால் அந்த கழிந்து போன நேரங்களை பற்றிய எந்த கவலையும் இருக்காது. எப்போது தவணை முடிய போகிறது என்று இருக்கிறதோ அப்போது அவன் கவலைப்படுவான். உதாரணத்திற்கு எடுப்போம், எங்களுக்கு தெரிந்த உதாரணத்தை எடுப்போம். ஒருவர் ஜீவன் விசா அடிச்சாரு. ஒருவர் என்ன செஞ்சாரு? வந்த புதுசில 1 மாசத்துல ஜீவன் விசா அடிச்சாரு. ரூம்ல சும்மா இருந்து நேரம் காலம் எல்லாம் சும்மா வீணாகி போனதுக்கு பின்னால இப்ப ஜீவன் விசா என்ன செய்ய போகுது? முடிய போகுது. 5.5 வருஷம் ஆகிட்டு. இப்ப என்ன கிடைக்க போகுது? பேப்பர் கிடைக்க போகுது. அது இருக்கிற மாசத்துக்கு 1 மாசத்துக்கு போகணும். இப்ப இந்த கடைசி கட்டத்தில் அந்த மனுஷன் என்ன செய்யறான்? யோசிக்கிறான், எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தா, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கிடைச்சா, விசா கிடைச்சா எனக்கு நல்லா இருக்குமே. என் தேவையெல்லாம் இப்ப கூடிட்டே, புள்ள பெருத்துட்டே, மகள் பெருத்துட்டே, கல்யாணம் முடிச்சு கொடுக்கணுமே, தொழிலோடு ஒரு ஏற்பாடு செய்யணுமே, வீட்டுடைய வேலை அப்படியே மிச்சம் இருக்குதே. இப்ப அந்த மனிதன் என்ன செய்யறான்? கவலைப்படுறான். ஒரு மனிதன் தூங்கினான், சரியான நேரத்துக்கு தூங்கி எழும்பியிருந்தால் அந்த அப்பாயின்மெண்ட் போடப்பட்ட அந்த இடத்திற்கு சேர்ந்திருப்பான். அந்த ஆரம்ப நேரத்தில் வளமையாக அவன் எப்படி கழிக்கிறான நேரத்தை அப்படியே கழித்து விட்டு 2 மணிக்கு தூங்கினான். தூக்கம் மிகைத்து விட்டது, பெல் பட்டது, பெல்லும் வழங்கவில்லை. அப்பாயின்மெண்டோட நேரம் 8 மணி அல்லது 9 மணி, எழும்புறார் 8:30 மணிக்கு. இப்ப நான் போகணும் சோலுக்கு. இவரோட மனசுல எப்படி இருக்கும் அந்த கவலை? உதாரணத்திற்கு என் காணி ஒன்று இருக்கு நாட்டில், அதுக்கு நான் என்ன செய்யணும்? பவர் கொடுக்கணும், உரிமம் கொடுக்கணும். இன்றைக்கு தான் அப்பாயின்மெண்ட் எடுத்து, இன்றைக்கு அங்க எல்லா வேலையும் நடந்து. இப்படி ஒரு டைம் ஒன்று மிஸ் ஆகினா அந்த மனுஷனுக்கு எவ்வளவு கவலைக்கும். 8:30 மணிக்கு 9 மணிக்கு போகணும். இந்த மாதிரி ஒவ்வொரு டைம்லையும் இருக்குது. அதே மாதிரி ஹெல்மெட்டை போடுறதும் லைசனை பேசுலுக்கு வைக்கிறதும் சின்னொரு வேலை. மோட்டர் பைக்கில் லைசன், சொந்த உரிமம் வேணது, வாகன லைசன், பேசுலுக்கு வைக்கிறது அல்லது சேப்புள்ளுக்கு வைக்கிறது சின்னொரு வேலை. ஹெல்மெட்டை எடுத்து போடுறது சின்னொரு வேலை. கொரோனா காலத்தில் மாஸ்கை லேசா போடுறது சின்னொரு வேலை. ஆனால் பேய்த்து மாற்றிப்பட்டதோட நினைக்கிறான் என்னது? 10,000 ரூபாய் தடை. இப்போ யோசிக்கிறான் என்னது? நான் கொஞ்சம் பிந்தி வந்திருந்தா, அல்லது எனக்கு வைஃப் எனக்கு ஞாபகப்படுத்தியிருந்தா, அல்லது என்னது ஷாப்புளுக்கு வச்சிருந்த மாஸ்கை முகத்தில் போட்டிருந்தா. இப்படியெல்லாம் மனுஷன் என்ன செய்யறான்? கவலைப்படுறான்.
இதே மாதிரி ஒரு டைம் வரும் எங்களுக்கு, எனக்கும் தான் உங்களுக்கும் தான். கவலைப்படுவோம். நேரங்கள் காலங்கள் இருந்துச்சு, இது நல்ல அமைப்புகள் இருந்துச்சு. இதெல்லாத்தையும் நினைச்சு நான் ஒரு நாளைக்கு என்ன செய்வேன், என்னுடைய மரணம் மெதுமெதுவா அந்த உள்ள இந்த பெருவரலில் அப்படி அப்படி மெதுவா வந்து 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 அப்படியே வார நேரம் எல்லாம் இப்ப காலை உசுப்ப பாப்பான், காலை உசுப்பேலாம், காலை என்ன செய்யலாம் உசுப்பேலாம், நெஞ்சி வலிக்குது, மூச்செடுக்கலாம். இப்ப என்ன தெரியுமா செய்வான், உணர்வான். நரகம் காட்டப்படும், சொர்க்கமும் காட்டப்படும், சொல்லப்படும் நீ நல்ல முறையில் வாழ்ந்திருந்தா நீ போற இடம் தாய்க்குது, சந்தோஷப்படுவான். நீ இப்படி வாழ்ந்தாய், எனவே நீ போற இடம் இந்த இடம். நரகத்தை காட்டினோன்னு அவனுக்கு எல்லாம் மறந்துடும், அவனுக்கு எல்லாம் மறந்துடும். பீதியான நிலைமையில பயத்தோட மரணிப்பான். எப்படி மரணிப்பான், பயத்தோட மரணிப்பான். அதனால எங்களுக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் சும்மா கிடைக்குது, எங்களுக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் சும்மா கிடைக்குது. அதை கூட நாங்கள் என்னது பெருமதின்னு உணராமைக்கு டைம் தாழ்த்தி, காலத்தை தாழ்த்தி, இஷாவுடைய நேரம் நெருங்க போக்கில் நாங்கள் வருவோமாக இருந்தால், அப்போ நான் வாரது உண்மையான நோக்கத்தில் இல்லை, நான் வாரது ஒரு ஜொலிக்காக. இந்த 6 நாளும் எனக்கு என்னது யாருடையும் பேச கிடைக்கல. இன்றைக்கு எல்லாரும் என்னது 60-65 பேர் இருப்பாங்க, போய்த்து என்ன செய்யணும், கொஞ்சம் அரட்டை அடிச்சுட்டு கொஞ்சம் ஜோக்காக இருந்து கதைச்சிட்டு 2-3 பேரை குழப்பிட்டு என்ன செய்யணும், போகலும், கொஞ்சம் ஜொலியாக இருந்துட்டு போகலும். இப்போ இந்த இடத்துல இப்போ எத்தனையோ பேர் 8 மணிக்கு முன்னுக்கு வந்திருக்கிறாங்க, 8 மணிக்கு முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் 8:30 நிகழ்ச்சி ஆரம்பம் என்று நேர காலத்தோடு சனிக்கிழமையுடைய சுபுகுடைய நேரத்திலே துஹருக்கு முன்னாலே ஞாபகப்படுத்தப்படுது, துஹருக்கு முன்னால் என்ன செய்யப்படுது, ஞாபகப்படுத்தப்படுது. சமையல் தயாரிக்கப்படுகிறது, ஆனால் பெருமதி வழங்குதில்லை. இவ்வளவு நாளைக்கும் இமாம் ஜமாத்து கிடைக்கல, வேலையின் காரணமாக. சனிக்கிழமை நாள் அழகான முறைக்கு எனக்கு நேரம் கிடைத்திருக்கிறது, இமாம் ஜமாத்தோடு தொழுதேனா, இன்றைய சனிக்கிழமையாவது நான் நேரம் கிடைத்திருக்கிறது எனக்கு, சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை எனக்கு நேரம் கிடைத்திருக்கிறது. அந்த நாளிலாவது பள்ளியோடு இந்த சுஜூது செய்கின்ற நேரத்தில் அந்த இன்பம், அதனை அடைகின்ற பாக்கியம் எனக்கு கிடைக்கலண்டா, அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்கிறான் குர்ஆன்ல, ஐன ததுஹபூன், உங்களோட இலக்கு என்ன, கொரியாக்கு நீங்க வந்த நோக்கம் என்ன, உங்களுக்கு உத்தரவாதம் நீக்கிதான் நீங்க உங்களோட விதா முடியும் வரைக்கும் 5 வருஷமோ 6 வருஷமோ 10 வருஷமோ அது வரைக்கும் நீங்கள் இந்த கொரியாலேயே ஆரோக்கியமாக மரணம் வராமைக்கு இருப்பீங்கள். யாருக்கு சரி உத்தரவாதம் நீக்குதா, யாருக்கு சரி கேரண்டி லெட்டரோடு நீக்குதா, யோசிக்கணும். ரத்தின குறையிலிருந்து ஒரு புள்ள வந்துச்சு, நான் வருவதற்கு முன்னால் என்ன இலக்கோடு வந்திருப்பார், அந்த எக்ஸாம் எழுதுவதற்காக வேண்டி ட்ரைனிங்கை முடித்தார், எந்த ஆசையோடு வந்திருப்பார், எந்த ஆசையோடு வேலை செய்திருப்பார், எந்த ஆசையோடு 9வது மாத சம்பளத்தை எடுத்து வீட்டுக்கு அனுப்பியிருப்பார். ஆனால் 2 வருடம் தாண்டுவதற்கு முன்னால் எரிந்து மரணமானார், எரிந்து மரணமானார். இன்னொருவர் கம்பலையில் இருந்து வந்தார், எந்த இலக்கோடு வந்திருப்பார், திருமணம் முடித்ததற்கு பின்னால் அழகான ஒரு வீட்டை கட்ட வேண்டும், நல்ல ஒரு அமைப்பில் நான் வாழ வேண்டும், வந்தார். 2 வருடங்கள் தாண்டுவதற்கு முன்னால் நெருங்கி சன நெரிசலில், அல்லாஹ் அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புரிந்து கொள்ளட்டும், அவர்கள் அனைவருடைய கபர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூன புஞ்சிலே ஆக்கி வைக்கட்டும். சன நெரிசலில் சிக்குண்டு மரணம் அடைந்தார். நான் தற்பொழுது கம்பெனியில் வேலை செய்கிறேன், தப்பித்தவரையாவது மிஷினுக்குள் என்னுடைய கை சென்று விட்டால், இந்த 5 விரலும் இந்த மணிக்கட்டோடு சென்று விட்டால், என்னுடைய குடும்பத்தை அடுத்த கட்டமாக யார் பராமரிப்பது, என்னுடைய குடும்பத்தை அடுத்த கட்டமாக யார் பராமரிப்பது, யோசிக்க வேண்டும். வாகனங்களில் செல்கிறேன், எத்தனையோ பேர் வாகன மோதலில் வஃபாத்தாகி, எங்களுக்கு தெரியும் கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் மாத்தளையில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அந்த ஹார்ட் வெளியே நின்று துடிக்கிறது. என்ன ஆசையோடு அந்த உள்ளத்தில் இருந்திருக்கும், அந்த ஹார்ட்டில் அந்த உள்ளத்தில் என்னென்ன ஆசைகள் இருந்திருக்கும். ஹார்ட் நடு ரோட்டில் துடித்துக் கொண்டிருக்கிறது, என்ன ஆசைகள் இருந்திருக்கும். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே,
எத்தனையோ விமானங்கள் பறந்து, எத்தனையோ விமானங்கள் இலக்கை அடைவதற்கு முன்னால் வெடித்து சிதறி இருக்கிறது. நான் செல்கின்ற விமானம் சரியான முறையில் சென்றடையுமா? யாருக்கு தெரியும்? பிளைட்ல உட்கார்றோம், நாங்க பைலட்டை பார்த்திக்கிறோம், யார் சரி, நாங்க உட்கார்றோம் சீட்ல, எந்த எந்த தைரியத்தோட நாங்க ஏறுறோம்? எந்த தைரியத்தோட ஏறுறோம்? முதலாவது பயணம் எந்த ஒரு சோங் வந்தாலும் பார்க்கறதும் இல்லை, எந்த மூவி வந்தாலும் அதுக்கு போறதும் இல்லை. ஏன்? முதலாவது பயணம் பயம். அதனால கெட்ட விஷயம் எந்த ஒன்றும் பார்க்கறது இல்லை. 2 விடுத்தம், 3 விடுத்தம், 5 விடுத்தம் ஏறினதுக்கு முன்னால எத்தனையோ படம் டவுன்லோட். என்ன படம் பார்க்கணும் மண்டைகளுக்கு ஓடுது. கொரியாவுக்கு வந்த புதுசுல யாரையும் தெரியா, பள்ளி வாசலோடு 5 வக்து இமாம் ஜமாத்தோட. ஏன்? இன்னும் ஒன்றும் செட் ஆகல. அல்லாஹ் போய் என்ன செய்யறது? அல்லாஹ் கிட்ட ஒரு ஐடியாவோட அல்லாஹ்க்கு காட்டுற, ஷோ ஒன்று காட்டுற. அல்லாஹ்க்கு மனுஷனுக்கு முன்னால ஷோ காட்டுற மாதிரி சிரிச்சு கொஞ்சம் உங்களுக்கு இப்படிதான் மேலும் கொஞ்சம் அமைதியை கொடுத்துட்டு அப்புறம் நம்பிக்கையை கொண்டதுக்கு பின்னால 1 மாசத்தை நல்லா பழகி போட்டு, 2வது மாசம் நல்லா பழகி போட்டு, 3வது மாசம் பெரிய ஒரு கடன் எடுத்தாச்சு, பிஸ்மில்லா ஆள் மாறியாச்சு. இந்த மாதிரி அல்லாஹ்க்கு நாங்க ஷோ காட்டுறோம். அந்த 1வது மாசம் வரும் வரைக்கும் ஏன் அந்த ரிஃப்யூஜி ஹோம் ரிஜெக்ட் ஆயிடுமோ, மெடிக்கல் என்ன சரி பிள்ளை வந்துருமோ, அல்லாஹ் கிட்ட துவா, அல்லாஹ் கிட்ட துவா. குர்ஆன் எடுக்கிற, ஓதுற, பள்ளி வாசலுக்கு வார, விண்டர் காலமா இருந்தாலும் சுபஹுக்கு வார, அந்த விஷயம் நடந்து முடியும் வரைக்கும் ரைட், ஒரு அளவு அப்படியே எல்லாம் நடந்து முடிஞ்சு வந்து ஒரு கம்பெனி நல்லா மாட்டி 1வது சம்பளத்தோட பிஸ்மில்லா முடிஞ்சு. அல்லாஹ் நீ யாரோ நான் யாரோ, ஒருத்தன் எனக்கு மீன் முடிச்சானா, அவனுக்கு மீன் பிடிக்க ஆசையா, தூண்டில் எடுத்துட்டு போயிட்டு மீன் பிடிக்க முன்னால சொன்னா என்னது, 1வது பிடிபடுற மீன் அல்லாஹ்வோட பேர்ல ஒரு கதையும் இல்லை. 1வது பிடிச்ச மீன் அந்த சைஸ் பார்த்துட்டு சொன்னா நாம என்னது, இது நல்ல பெரிய மீன் உண்டு. உதாரணத்துக்கு என்னது, விரால் மீன் வைங்களே, அது பெரிய தெப்பலி மீன் என்று, யா அல்லாஹ் மன்னிச்சுக்க, என்னது இது நல்லா பெருசா ஐக்குது, அடுத்தது பிடிக்கிற மீன் அது உனக்கு, அதுவும் பெண்ணம் பெருசு, அதுவும் கொடுக்க மனமில்லை. கடைசிக்கு என்னது சாதாரண இன்னொரு மீன் உண்டு மாட்டினத்தோட, சரி யா அல்லாஹ் இதை நான் உன்ட பேர்ல கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு போயாச்சு. புடிபட முன்னால என்ன மீன் வருதோ அது உனக்கு, புடிபட்டத்துக்கு பின்னால அது எனக்கு. இந்த மாதிரி தான் எங்கட செயற்பாடு. இப்படித்தானே என்னது எங்கட யோசனை பண்ணி பார்ப்போம். நாங்க இது ஓப்பனா கதைக்கிறேன், நானும் தான். நான் சூஃபி, அடுத்தவங்க எல்லாம் தவறு செய்யற அல்லாஹ் பாதுகாக்கணும், அப்படி இல்லை. எல்லாரும் மனுஷன், எல்லாரும் மனுஷன். என்னையும் தவறு நடக்கும், அடுத்தாக்கள்டையும் தவறு நடக்கும். யாரும் மலக்குல சுபாத்துல யாரும் பிறக்கல. அதனால எந்த ஒரு மனுஷனையும் நாங்க என்னது அளவு கடந்து யோசனை பண்ணி என்னது இவர்ல எந்த ஒரு தவறு நடக்காது அப்படின்னு என்ன செய்யலாம், யோசிக்கலாம். மனுஷன் என்கிறவன் தவறு நடக்கும், ஆனாலும் தவறு தொடர்ந்து நடக்காது. அல்லாஹ் அப்படி யாரையும் வச்சும் இல்லை. ஒரு தவறு இப்ப நான் தொழுகிற இல்லைன்னு இருந்தா 5 மாசத்துக்கு இடையில எனக்கு அறவே அதெல்லாம் மறந்து அப்படியே நான் ஒரு என்னது கோமாஷத்துக்கு போயிட்டு எல்லாம் மறந்த மாதிரி போறதுக்கேலா அல்லாஹ் இடக்கிற செஞ்சிருப்பான். சில விஷயங்களை ஞாபகத்துக்கு உண்டாக்கி இருப்பான் அல்லாஹ், சில விஷயங்களை. அதனாலதான் சொல்லப்படுது நதுருண்டா நேர்ச்சை வைக்கிறது. நேர்ச்சை வைக்கிறது என்ன அர்த்தம்? நேர்ச்சை வைக்கிறது என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருத்தருக்கு சுகம் இல்லை, யா அல்லாஹ் இந்த தேவை, இந்த நோய் சுகமாகினா உண்ட பேர்ல நான் ஆட்டை அறுத்து கொடுப்பேன். அல்லது இந்த காரியம் நடக்க முன்னால என்ன செய்யறது, நடந்தால் யா அல்லாஹ் நான் உண்ட பேர்ல 10,000 ரூபாய் தான தர்மம் செய்வேன். இப்படின்னு ஒரு தொகையை ஒரு அமல குறிப்பிட்டு செல்றதுக்கு தான் சொல்ல நேர்ச்சை வைக்கணும்னு சொல்றது. ஒரு ஹதீஸ்ல வருகிறது, இந்த நேர்ச்சை யார்கிட்ட எடுக்கப்படும்? கஞ்சத்தனம் செய்யக்கூடிய ஒருவன் தான் எடுக்கப்படும். ஹதீஸ்ல வார்த்தை பிரயோகம் என்ன? இது போன்ற நேர்ச்சை வைக்கிறதுக்கு தானே. ஏனென்றா நேர்ச்சை வைக்கிறது நல்ல முண்டும் வந்திருக்குது, நேர்ச்சை வைக்கிறது இது மாதிரி வகையில் கஞ்சத்தனம் செய்யக்கூடிய ஆட்கள் தெரிந்தா அல்லாஹ் இப்படி எடுப்பான் அப்படின்னு வந்திருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம் சொன்னா, ஒரு மனிதன் அவன் வலிமையிலேயே தான தர்மங்கள் செஞ்சு வாரான். ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் வலிமையிலேயே ஒரு தான தர்மம் செஞ்சு வாரான். இப்போ ஒரு கஷ்டம் ஒன்று வருகிறது, இப்பவும் அவன் செய்யறான், ஒரு நேர்ச்சியை அல்லாஹ் பேர்ல வைக்கிறான். இது கூடும், இது பழிப்புக்குரிய விஷயம் இல்லை, இது பழிப்புக்குரிய விஷயம் இல்லை. ஏன்? இவனுக்கிட்ட தான தர்மம் செய்யற பழக்கம் ஏற்கனவே ஈக்குது. இந்த மனுஷன் யாரு? சல்லியெல்லாம் மீக்குது, பணம் எல்லாம் மீக்குது. ஆனா கஷ்டவாளிகளுக்கு முன்னால எத்தனையோ கஷ்டவாளிகள் எல்லாம் வந்து முன்னால பேத்திக்கிறாங்க, கஷ்டவாளி எல்லாம் வந்து பேசிக்கிறாங்க. ஆனா கொடுக்கிற மனப்பாங்கு இல்ல, கொடுக்கிற மனப்பாங்கு இல்ல. இப்ப தனக்குன்னு ஒரு கஷ்டம் வருது,
தனக்குன்னு ஒரு கஷ்டம் ஒன்று வருகிறது, நோய் ஒன்று வருகிறது, அல்லது ஒரு முக்கியமான தேவை ஒன்று வருகிறது. இப்ப என்ன செய்யறான்? யா அல்லாஹ் என்ன தேவை நீ நிறைவேற்றி தந்தா நான் ஒரு ஆட்டை அறுப்பேன், ஒரு மாட்டை அறுப்பேன், அல்லது ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பேன். இவன் தான் கஞ்சன். ஏன்? கஷ்டம் வரும் வரைக்குமே பார்த்துட்டு இருந்து அல்லாஹ் பேர்ல கொடுக்கறதுக்கு நீ நினைச்சிட்டீங்களா? நல்ல செழிப்பா இருக்கிற நேரத்தில் அவனுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வரல. அவன் செழிப்பா இருக்கிற நேரம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத இருக்கிற நேரம் அல்லாஹ் பேர்ல கொடுக்கிற அந்த மனசு இல்ல. கஷ்டம் வந்ததுக்கு பின்னால கொடுக்கிற பழக்கம். இவன் தான் யாரு? கஞ்சன். இந்த மாதிரி பண்பு கூடாது. எனவே நான் என்ன யோசனை பண்ணி பார்த்துக்கொள்ளணும். நான் என்ன கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துக்கொள்ளணும். இப்ப நான் இருக்கிறது 2026 ஜூலை மாசம் 4ஆம் தேதி. இந்த 2026 ஆரம்பமாகி கிட்டத்தட்ட 180 நாட்களுக்கு மேல நான் கழிச்சு முடிஞ்சு. இந்த வருஷத்துல கிட்டத்தட்ட 190 நாள் கழிச்சு முடிஞ்சு. இந்த 196 நாள் யாருக்கு ஞாபகம் மீக்கு? எப்படி கழிஞ்சிட்டு 5ஆம் மாசம் 5ஆம் தேதி நீங்க என்ன செஞ்சது உங்களுக்கு தெரியுமா? மிச்சம் தேவையில்லை. மனுஷன் வாழ்க்கையை யோசனை பண்ணி பார்ப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கஹஃப் வாசிகளை அல்லாஹ் தஆலா 309 வருஷம் தூங்க வச்சான். தூங்க வச்சதுக்கு பின்னால கேட்டாங்க, அவங்களுக்கு மத்தியில பேசிக்கொண்டாங்க, நான் எவ்வளவு நேரம் தூங்கினோம். அல்லாஹ் எவ்வளவு காலம் தூங்க வச்சான்? 309 வருஷம். அவங்க எழுமினத்துக்கு பின்னால பேசின விஷயத்தை அல்லாஹ் சூரத்துல் கஹஃப்ல சொல்றான். அவங்க சொன்னாங்க, எப்படி நாங்க தூங்கிப்போம், ஒரு நாள் அல்லது அரை நாள் நாங்க தூங்கிக்கிறோம், ஒரு நாள் அல்லது அரை நாள் தான் நாங்க தூங்கிக்கிறோம். ஆனா தூங்கினது எவ்வளவு காலம்? 309 வருஷம். நாளைக்கு மறுமை நாள்ல நரகவாசியில் அல்லாஹ் தஆலா கேட்பான், நீங்க துன்யால எவ்வளவு காலம் வாழ்ந்தீங்க? கம் லபிஸ்தும் ஃபில் அர்லி அலத சினீன். நீங்க துன்யால எவ்வளவு காலம் வாழ்ந்தீங்க? அவங்க சொல்லுவாங்க, நாங்க வாழ்ந்தது ஒரு நாள் அல்லது அரை நாள். நாங்க வாழ்ந்தது துன்யால ஒரு நாள் அல்லது அரை நாள். இப்ப நான் என்ன யோசிப்போம்? எனக்கு இன்றைக்கு இப்ப 35 வயசு. 35 வயசு. இதுல 35 வயசுல சுருக்கத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னது எந்த ஒன்று ஞாபகத்துல இருக்காது. எப்பயாவது அடி மனசுல பதிஞ்ச சில முக்கியமான சில விஷயங்கள் மட்டும்தான் ஞாபகத்துல இருக்கும். அப்ப இந்த 35 வருஷத்துல ஃபுல்லா டோட்டல் எனக்கு தெரியாது. மனுஷன் வாழ்க்கை எவ்வளவு தெரியுமா? முதலாத்து பகல் சாப்பிட்ட கறி கொண்டு செல்லுமா? முதலாத்து பகல் சாப்பிட்ட கறி இப்போ ஒரு 5 நாளைக்கு முன்னுக்கு காலை சாப்பாடு சாப்பிடுறது தெரியுமா? கடந்து 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 போறோம். பின்னுக்குள்ளதான் மறைஞ்சு 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 போகுது. மறுமை நாளை நோக்கி நான் கிட்டவாகி கொண்டு போய்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஏன் அந்த கழிஞ்ச பக்கம் எல்லாம் போனாலும் இப்ப எனக்கு தெரிஞ்ச பக்கத்துல நல்லாமல் என்ன செஞ்சிக்கிறேன்? எனக்கு தெரிஞ்ச மட்டத்துல நான் என்ன பாவம் செஞ்சிக்கிறேன், என்ன நன்மை செஞ்சிக்கிறேன் யோசனை பண்ணி பார்க்கணும். என்ன செய்யணும்? யோசனை பண்ணி பார்க்கணும். மிக முக்கியமான அம்சங்கள் இதெல்லாம். வெறுமனே நேரத்தை போக்குறதுக்காக சொல்லப்படுற விஷயங்கள் இல்லை. நாங்க யோசிக்கணும், சிந்திக்கணும். நாங்க இப்படி போனா, நான் இந்த கொரியால அல்லாஹ் எனக்கு காலையில பள்ளிவாசல தந்திக்கிறான். ஏதோ எனக்கு ஓஃப் நேரம் கிடைக்கிற நேரம் எல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு அடிக்கடி ஒரு தொடர்பை பேணிக் கொள்றதுக்கு அல்லாஹ் ஒரு பள்ளி வாசலை அமைச்சு தந்திக்கிறான். நான் எவ்வளவு டைம் கொடுக்கிறேன்? நான் இதுக்கு எவ்வளவு டைம் கொடுக்கிறேன்? வெறுமனே வணக்க வழிபாடு மட்டும் இல்லை, அதோட சேர்த்து மனிதர்களோட புலங்குற விஷயம், அடுத்தாக்களோட புலங்குற விஷயம் எந்த அளவு நான் கவனம் செலுத்துறேன்? நான் எந்த அளவு கவனம் செலுத்துறேன்? ரூம்மேட்டோட நான் எந்த அளவுக்கு என்னது புலங்குறேன், பேசுறேன், மனசுக்கு எவ்வளவு பேசுறேன்? இன்றைக்கு அதிகமானவங்களுக்கு பேசுறதுக்கு டைம் இல்லை. மனசுல சரியான கவலை, கவலைக்கு மேல கவலை. ஆனா மொபைலை விட்ட பாடும் இல்லை. எப்போ ஒரு மனிதன் இந்த மொபைலை விட்டு இன்னொரு மனிதனோட முகத்தை பார்த்து பேசுவானோ அவன் மனசுல உள்ள குறைகள் இல்லாமல் போகும். மனசுட்டு பேசினா, உண்மையான முறையில் அடுத்தாக்களோட பழகினா மனசுல உள்ள குறைகள் எல்லாம் என்ன செய்யும்? இல்லாமல் போகும். ஆனா நாங்க இன்றைக்கு எங்களுக்கு பிரஷருக்கு மேல பிரஷர். ஏன்? எங்களை நேரம் காலம் நாங்க நேரங்கள் காலங்கள் எனக்கு கீழே ஈக்கணும். ஆனா நான் அப்படி இல்லை. நான் ஈக்கிறது எப்படி? நேரம் தான், நேரத்துக்குள்ள நான் ஈக்கிறேன். நேரம் தான் என்ன செய்யுது? செட் பண்ணுது. என்ன எனக்கு நான் நேரத்தை நான் செட் பண்றது இல்லை, நேரம் தான் என்ன செட் பண்ணுது. எனக்கு டைம் ஒன்று சரியா 12 மணிக்கு எனக்கு தூங்க இயலாம். ஏன்? ஒரு அப்படி ஒரு எண்ணம் ஒன்று எனக்கு மனசுல இல்லை. 12 மணிக்கோ அல்லது 10:30க்கோ நான் தூங்கணும், நான் நாளைக்கு வேலைக்கு போகணுங்கிற அந்த எண்ணம் எனக்கிட்ட இல்லை. நேரம்
வந்து என்ன 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 பயன்படுத்தி பயன்படுத்தி கடைசிக்கு செல்லுது நேரம். இப்ப 2 மணி, இன்னும் டைம் இருக்குது. ஆனா நான் அது போல யோசிக்கிறேன், 2 மணி ஆகிட்டு தூங்குறது. இப்படி இல்லை. மனசுட்டு கதைக்கணும், மக்களோட மக்களா புலங்கணும். இந்த ரூம்ல இருந்து அடுத்த ரூமுக்கு போகணும், அடுத்த ரூம்ல இருந்து இந்த ரூமுக்கு வரணும். ஒரு ஆஃப் நேரம் கிடைக்கிற நேரம் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல சமைச்சு சாப்பிடணும். ஒரு லீவ் ஒன்று வருகுதா, வெளியில இறங்கி போகணும் எல்லாரும் சேர்ந்து. மனசெல்லாம் ஒன்றுபட்டில்ல, தூரமாகி ரூம் உள்ள கீக்கிறோம் 5 பேர் 4 பேர், ஆனா மனசுக்கு கலைக்கிறோம் இல்ல. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு செல்வத்தை தந்திக்கிறான். ஏதோ ஒரு அடிப்படையில் நாங்கள் பெரிய ஒரு அளவு சம்பாதிக்கிறோம். ஆனா அதே மாதிரி நான் செலவழிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு எது தேவையோ, நான் ஒரு பழத்தை பார்க்கிறேன், அந்த பழம் எனக்கு விருப்பமாக இருக்கிறது, சல்லியும் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பழத்தை வாங்கி நான் சாப்பிட வேண்டும். அதனை விட்டு அந்த நேரத்தில் உமிழ் நீர் குடித்ததற்கு பின்னால் சென்றடைந்தால் என்னுடைய மனது ஒரு நாள் நாட்டுக்கு சென்றதற்கு பின்னால் அந்த பழத்தை பார்க்கும்போது, ஓ இந்த பழத்தை நான் பார்த்தேன் தான், ஆனா எனக்கு இந்த ருசி எனக்கு தெரியாது, கவலைப்படுவான் மனுஷன். யோசிப்பான், லீவ் நாள் இருந்துச்சு, கிழமை கணக்கு 4 நாள் 5 நாள் 3 நாள், குறைஞ்சபட்சம் ஒரு நாள் சரி வெளியே போய்த்து கொஞ்சம் நல்லா குளிச்சு ஒரு சாப்பாட்டை சமைச்சு அதை சேர்ந்து இருந்து ஜொலியா இருந்து போட்டு தொழுது போட்டு நல்லா இருந்து புஷ்பாத்தியா கதைச்சி போட்டு, இந்த மாதிரி பழக்கம் எங்க போச்சு? இந்த மாதிரி பழக்கம் எங்க போச்சு? நான் மிஷின், நாங்க எந்த மாதிரி ஆகிக்கிறோம்? கம்பெனியில் இருக்கிற எப்படி மிஷின் 7 மணிக்கு தட்டி விட்டா வேலை செஞ்சு 5 மணிக்கு ஆஃப் ஆகுமோ, அதே மாதிரி நானும் 5 மணிக்கு 7 மணிக்கு ஆஃப் ஆக்கி விட்டா முடிஞ்சு, நானும் ஆஃப். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலைக்கு நான் திரும்ப எழுப்பி போறேன். இதுக்கடையில சிலவங்க சாப்பிட்றதும் என்னது, படுத்துக்கிட்டு. சிலவங்க சாப்பிட்றதும் படுத்துக்கிட்டு, நேரம் இல்லை. இப்படி போச்சுன்னு சொன்னா நான் என்னுடைய வாழ்க்கையை நான் செய்யல ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்புல, நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு அமைப்புல நான் வாழ்றதுக்கு ரெடி இல்லை. இப்படி வாழ்ந்துட்டு போனா மனிதனுக்கு நோய் ஏற்படும். மனிதனுக்கு என்ன ஏற்படும்? நோய் ஏற்படும். மனசுல கவலை கூடும். இன்றைக்கு பார்க்கறதுக்கு வெளிரங்கத்துல நல்ல உடல் ஆரோக்கியம், ஆனா இல்லாத சொல்லாத நோய் எல்லாம் நீக்குது. செக் பண்ணதுக்கு பின்னால் தெரிய வருது அது எனக்கு இந்த நோய் நீக்குதான். ஆனா இந்த உடம்பு எல்லாமே என்னது, மெலிஞ்சு போய் தீக்குது. ஆனா கொலஸ்ட்ரால் என்ன, உடம்பு அசைஞ்சு போட்டது இல்லை. பொம்மனில போய் வேலை செஞ்சாலும் ஒவ்வொருத்தர மைண்டை பொறுத்து தான் என்ன செய்யும், மாறும். எக்ஸ்ட்ரா உள்ள நேரத்தில் நான் என்ன அமைச்சு கொண்டாத்தான், எக்ஸ்ட்ரா உள்ள நேரத்தில் என்ன அமைச்சு கொண்டாத்தான் என்ன செய்யணும், எனக்கு அழகான முறைக்கு என்ன ஆக்கி கொள்ளலும், நல்ல ஒரு பாசிட்டிவான அமைப்புக்கு என்ன உள்ளாக்கி கொள்ளலும். கணித்துக்குரிய மேலானவர்களே, சொல்ற விஷயங்கள் எல்லாம் வெறுமனே இது ஒரு கதைக்காகவோ அல்லது நேரத்தை போக்குறதுக்காகவே சொல்றது இல்லை. இதுல நாங்கள் கொஞ்சம் என்ன செய்யணும், விலங்கெடுத்து நான் என்ன மாற்றிக்கொள்ளணும், விலங்கெடுத்து நான் என்ன செய்யணும், என்ன கொஞ்சம் மாற்றிக்கொள்ளணும். எங்கட உடம்புட விஷயத்துல, அதே அடுத்த ஆக்களோட பழகிற விஷயத்துல நான் கொஞ்சம் யோசனை பண்ணிக்கொள்ளணும். அதே மாதிரி பள்ளியுடைய விஷயத்துல நான் என்ன கொஞ்சம் என்ன செய்யணும், யோசனை பண்ணிக்கொள்ளணும். நான் எந்த அளவுக்கு இந்த பள்ளிவாசலுக்கு உதவியாக இருக்கிறேன். எங்கட பள்ளிவாசல்ல சின்ன இடமா இருக்கிற சுற்றி தங்குறதுக்கு இடம் இல்லை, தங்குறதுக்கு அனுமதி இல்லை. அப்படி தங்குறதுனாலும் சில சட்டங்கள் போட்டிருக்குது. ஆனா பங்களாதேஷ் பள்ளிகள்ல அவங்கள்ட்ட தங்குறதுக்குன்னு இடமும் பெருசி தங்குறதுக்குன்னு அவங்க அமைச்சு வச்சுக்கு. ஏன் தெரியுமா? ரிலீஸ்ல இருக்கிற ஆக்கள் கூட. இப்ப பங்களாதேஷ் ஆக்கள் எப்படின்னு சொன்னா, பொதுவாக அதிகமானவங்க எப்படின்னா, அதுல சனத்தொகை பங்களாதேஷ் நாட்டு எங்களுக்கு தெரியும், சனத்தொகை கூடின ஆக்கள். அதே மாதிரி இஸ்லாமிய பற்றுள்ளவங்களும் கூட, இஸ்லாமிய பற்று இல்லாதவங்களும் கூட. அப்ப ஒரு பள்ளி வாசல்ல ஒரு 30 பங்களாதேஷ் ஆக்கள் இருந்தா வெளியே 60 பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சரியா? ஆனா அந்த பள்ளி வாசல் அவங்க எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு சொன்ன அதிகமானவங்க, அவங்க அந்த பள்ளி வாசல்ல அவங்க மூலமாக பள்ளி வாசலுக்கு உதவி இல்லை, பள்ளி வாசல தான் அவங்களுக்கு உதவி. அவங்க பள்ளி வாசலுக்கு ஒன்றும் செய்யறதில்ல, பள்ளி வாசல் தான் அவங்களுக்கு செய்யுது. எப்படி? ரிலீஸ் கிடைச்ச உடனே ஒன்னா ஓடி வார பேக்கெல்லாம் தூக்கிட்டேங்க பள்ளி வாசலுக்கு வந்து தூங்குற சுபகும் இல்லாமைக்கு. நான் உண்மையான கதையை சொல்றேன். ஏன் நோக்கம் என்ன? பள்ளி வாசலுக்கு உண்மையான எண்ணத்தோட வரல, வந்தது பிரயோஜனம் அடைகிறதுக்கு. இடம் இல்லை, கொம்படியில ரூம் இல்லை, எனவே பள்ளி என்ன செய்யற, ரூமாக பயன்படுத்துற. பள்ளி வாசலுடைய கிச்சன் ஏரியா எல்லாம் கடுமையான மோசம். நந்தம் ஏரியால
அந்த பள்ளி வாசல் என்ன செய்யலாம், கிச்சன் பயன்படுத்தலாம். ஏன்? நோக்கம் பிள்ளை. வந்தது திங்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு, போனது எதுக்கு? திங்கிறதுக்கு குடிச்சது, நல்லா பயன்படுத்தினது, நல்லா என்னது ஒன்னே ஒழுங்கா துப்புரவாக்கல்ல, அனுமதி மறுக்கப்பட்டாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். எங்களை நாட்டை பொறுத்த வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அப்படி யாருடைய அமைப்பும் இல்ல. அல்ஹம்துலில்லாஹ். நான் சொல்றேன் என்னண்டா, பள்ளி வாசலை ஒரு பிரயோஜனம் எடுக்கிற இடமாக பயன்படுத்தக்கூடாது யாரும். என் மூலமாகத்தான் பள்ளி வாசலுக்கு என்ன செய்யணும், பிரயோஜனம் போகணும். இது நாங்கள் மிச்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். அந்த அடிப்படையில் இந்த சனிக்கிழமை நாள் இரவும் நான் சொல்ற வார விஷயங்கள் குழந்தைதாய்க்கும். இதை நடக்கிற நிகழ்ச்சியில பரிபூர்ணமாக கலந்து கொள்றதுக்கு நான் முயற்சி செய்யணும். நான் ஏற்கனவே சொன்னது போல நேரம் கடந்ததுக்கு பின்னால் கை செய்யப்பட்டு வேலை இல்லை. ஒரு வரக்கூடிய ஒரு வார்த்தை போதும் என்ற மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு. அப்ப பள்ளி வாசலுக்கு வெறுமனே ஒரு ஜொலிக்காகவோ அல்லது ஒரு அரட்டை அடிக்கிறதுக்காகவோ அல்லது ஒரு சாப்பாட்டுக்காகவோ வருவது நோக்கமாக எடுக்கக்கூடாது. இது எங்களுடைய பள்ளிவாசல், இது என்னுடைய பள்ளிவாசல், இது என்னுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு உரமூட்டக்கூடிய ஒரு இடம், இது அல்லாஹுடைய வீடு. நான் இதில் சிரமப்பட்டு நான் வருவேனாக இருந்தால் இந்த சிரமம் வீண் போகாது. இரவு நேரத்தில் வந்தால் கபரில் அது ஒளியாக மாறும். வருகின்ற நேரத்திலே ஒரு முள்ளு குத்திப்பட்டால் அல்லாஹ்வுடைய ஒரு துன்பத்தை நீக்குவான். வருகின்ற நேரத்திலே ஒரு பதற்றமான நிலைமை ஏற்பட்டால் அல்லாஹ் உங்களுடைய மனதுக்கு வரக்கூடிய ஒரு பதற்றத்தை இல்லாமலாக்குவான். யோசிக்கணும். ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் ஒரு சிறிய பாவத்தை மன்னிக்கிறான், ஒரு நன்மையை தாரான், சொர்க்கத்தின் அந்தஸ்தை உயர்த்துறான். லேசிப்பட்ட விஷயம் இல்லை கணித்துக்குரிய மேலானவர்களே. இப்ப எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சூடு காலம். பிரான்ஸ்ல ஜெர்மனில 1000க்கு மேல ஆட்கள் மோசம் போயாச்சு. ஆனா சூரியன் எவ்வளவு மைல் தூரத்துல இருக்குது. ஆனா அது சூடு வெறுமனே 54 செல்சியஸ். 54. அந்த 54க்கே இரும்பே வடியுதுன்னு சொன்னா, இரும்பே கரையுதுன்னு சொன்னா, நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்துல சூரிய நீக்கும் ஒரு ஜான் இல்லை. நான் எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறேனோ அந்த அளவு பாவத்துல வேர்வை, எல்லாருடைய வேர்வையும் வடிஞ்சு வடிஞ்சு அது அப்படியே பெரிய ஒரு ஆறாக மாறி இருக்கும். எந்த அளவுக்கு என்ன பாவம் வைக்கிறதோ அந்த அளவுக்கு என்ன செஞ்சிக்கும், வேர்வோட அளவு இருக்கும். சிலவங்க எந்த அளவுக்கு இருக்கும் வேர்வை, பாவத்துல அளவு கூடினதுனால. இந்த நேரத்தில் அல்லாஹ் அவனுடைய அரசுக்கு கீழே கொஞ்சம் பேருக்கு இடம் கொடுப்பான். அல்லாஹ் அவனுடைய அரசுக்கு கீழே இடம் கொடுப்பான். எப்படி தெரியுமா? அலல் அராய்க்கு யந்துருன். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு எங்களுக்கு தெரியும், நாங்கள் சில ஃபங்க்ஷனுக்கு போனா விஐபி மாதிரி பிடிப்பாங்க, சோஃபா எல்லாம் போட்டு எங்களுக்கு போடப்பட்டிக்கும். என்னது பேரு நீக்காது, வேடுத்து வெறுத்திப்போம். ஆனா விஐபி கிட்ட பெரிய பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய நல்ல பெரிய முகமுள்ள பெரிய பேன் சோஃபா, அவருக்கு மட்டும் இந்த அளவு, அவருக்கு அவர்கள் இருந்தது இங்கே ஒருத்தரை வச்சுக்கொள்ளும், இன்னொரு ஒருத்தரை வச்சுக்கொள்ளும். மேலும் எங்களுக்கு பார்க்க போக்குல யோசிக்கும், மேற்கு வழிய போக்குல அந்த இடத்துல ஒரு இடம் சும்மா கிடைச்சா பிடிக்கும். இந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்வாங்க, அந்த அரிசிக்கு கீழே சோஃபால உட்கார வச்சு அவங்க என்ன செய்வாங்க, சோஃபால இருந்து பார்த்து கொண்டிருப்பாங்க. எங்களை மனுஷர்ல இருக்கக்கூடிய ஏழைய மக்களை, இந்த நான் சொல்ல போற மக்கள் என்ன செய்வாங்க, சோஃபால உட்கார்ந்து பார்த்து கொண்டிருப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அலல் அராய்கி யந்துரூன். அவர்கள் சோஃபாவில் நல்ல கம்ஃபர்டபிளான இருக்கையில் உட்கார்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருப்பார்கள் என்ன நடக்குது என்று. அல்லாஹ் உட்கார வச்சிப்பான். அதில் ஒரு மனுஷன், ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மஸ்ஜித். அதில் ஒரு மனிதர், 6 நபர்கள் ஒரு மனிதர், அவருடைய உள்ளம் எப்பவுமே பள்ளிக்கு போகணும் என்கிற எண்ணம் உள்ள ஒரு மனுஷன். எப்படி? எப்பவுமே அவருக்கு மனசுல எண்ணம், எப்போ ஓப் நேரம் கிடைக்குது பள்ளி வாசலுக்கு போறதுக்கு, எப்ப எனக்கு டைம் கிடைக்குது பள்ளி வாசலுக்கு போறதுக்கு. நான் சும்மா இருக்கிறேனா, ரைட் இன்றைக்கு நிகழ்ச்சி நாள் பள்ளிக்கு போவோம். நான் சும்மா இருக்கிறேனா, அசருடைய நேரமா, ரைட் 6 மணி நான் சும்மா தானே இருக்கிறேன் பள்ளிக்கு போவோம். 8 மணி மகரிபா, ரைட் 8 மணி நான் சும்மா தானே இருக்கிறேன் பள்ளிக்கு போவோம். இப்படி யாருடைய உள்ளத்துல எண்ணம் இருக்குதோ அல்லாஹ் அவரை என்ன செய்வான்,
நிழல்ல உட்கார வைப்பான். நிழல் எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், அலம் தர இலா ரப்பிக கைஃப மத்தல் ظில் வலவ் ஷாஅ லஜஅலஹு சாகினா ثم جعلنا الشمس عليه دليلا. அல்லாஹ் நிழலுடைய பாக்கியத்தை பத்தி பேசுறான். நிழலுக்கு தெரியாது நிழல் எவ்வளவு பெரிய பாக்கியம்னு. ஏண்டா அந்த கட்டங்களை தான் கடந்து போறது குறவு. உதாரணத்துக்கு ஒரு பாலைவனம், மரங்கள் என்ன சரிக்குதா, சுவர் என்ன சரிக்குதா, அடிக்குது உச்ச வெயில். இப்ப எனக்கு என்ன செய்யும், ஒரு மரம் ஒன்று கிடைச்சா அல்லது தூரத்தில் ஒரு நிலம் ஒன்று கிடைச்சா எப்படி இருக்கும், மனசுல அவ்வளவு சந்தோஷம் கொண்டு வரும். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தான் இந்த நிழலை உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அவன் நாடினால் இந்த நிழலை இல்லாமல் மாக்குவான். சூரியன் நடுவுச்சிக்கு வந்தா நிழல் யாருக்கும் படாது. சூரியன் நடுவுச்சிக்கு வந்தா நிழல் யாருக்கும் படாது. அல்லாஹ் சொல்றான், சூரியனை நான் அதுக்கு என்ன செஞ்சுக்கிறேன், ஆதாரமாக வச்சிருக்கிறேன். சூரியன் அளவு என்ன செய்யுது, ஓடுது. சூரியன் என்ன செய்ய, வஷம்சு தஜ்ரி, சூரியன் ஓடிக்கொண்டிருக்க பாதையில. அது ஓடுறதால காலையில இருந்து அது நடு உச்சிக்கு வரங்காட்டியும் ஒரு சைட்ல நிற்குது, நிழல் நிற்குது. நடு உச்சிக்கு வந்தா நிழல் இல்ல, அடுத்த கட்டத்தை நோக்கி மறைய போக்குல என்ன தெரியுது, திரும்ப நிழல் உங்களுக்கு வருகிறது. இந்த நிழல் ஒரு பெரிய பாக்கியம். ஒரு தோட்டத்தில் எந்த ஒன்றுமே இல்லாத டைம்ல அவர் மாட்டிப்பட்டு இந்த நிழல் எங்களுக்கு எங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும். அப்ப நிழல் என்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பெருமதியான விஷயம். மஹ்ஷர் மைதானத்தில் எந்த ஒன்றுமே இல்லை, செம்பு தர, சூரியனும் கிட்டத்தில் இருந்தா எப்படி இருக்கும். இந்த நேரத்தில் அல்லாஹ் இடத்தை கொடுப்பான் யாருக்கு, அது ஒரு ஆள் பள்ளியோட உள்ளம் தொடர்பு. இன்னொரு மனுஷன் மறைமுகமாக தானம் செய்யக்கூடிய ஒரு மனுஷன். எங்கள் இன்னைக்கு எத்தனை பேர் வேலை செய்யறோம் தான், ஆனால் நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, தெரியாது. பல லட்சங்கள் கணக்கில் கடன், 40 லட்சம் 50 லட்சம். எங்களுக்கு பார்க்கறதுக்கு அவர் வேலை செய்யற மாதிரி இருக்கும், உண்மைதான். ஆனால் அவருக்கு இந்த ஒன்றும் கையில மிஞ்சிறது இல்லை, அவரோட கையில இந்த ஒன்றும் அவருக்கு மீயாது. ஆனா எங்களோட பார்வைக்கு சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். சில நேரம் வீட்டுடைய சூழலின் காரணமாக அவர் நாட்டுக்கு போக வேண்டிய கட்டம். எனக்கு தெரியும் அவருடைய நிலைமை. நான் என்ன செய்யணும், மறைமுகமான ஒரு தான தர்மத்தை செய்யணும். எனக்குன்னு ஒரு கணித்துக்குரிய மேலானவர்களே, நாங்க அடுத்த கட்ட பெரிய நல்ல ஒரு மனுஷனை பார்த்து துவா செய்யணும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கேட்கத்தான் ஓடும், அது வேற விஷயம். ஆனா எனக்கிட்ட எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இருக்குது, எனக்கும் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இருக்குது. சுபுடைய நேரம் நல்லா தூங்கலாம், உம்மாவும் இல்லை வாப்பாவும் இல்லை. வீட்டுக்கு போனால் வாப்பா செல்வார், டைம் ஆகிட்டு போகண்டு, யாருமே இல்லை. டைம் சரி, சுபுடைய நேரம், தூக்கத்தை அப்படியே விட்டு போட்டு பள்ளி வாசலுக்கு வந்து தொழுது, யா அல்லாஹ் இந்த நேரத்தில் என்ன யாரும் வெளிப்பாட்டி அனுப்பல, யாரும் நான் உனக்காக வேண்டி வந்தேன், 10 நிமிஷம் உனக்காக வேண்டி ஒதுக்கினேன், எனக்கு இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைக்கு யா அல்லாஹ் தீர்த்து வை. அல்லாஹ் தீர்த்து வைப்பான். ஒரு மறைமுகமான தான தர்மத்தை செஞ்சிருக்கிறேன், அது யாருக்குமே தெரியாது. ஒரு மறைமுகமான தான தர்மம் செஞ்சிருக்கிறேன், அது யாருக்கும் தெரியாது, என் வைஃபுக்கும் தெரியாது, உண்மைக்கும் தெரியாது. எனக்கு ஒரு கஷ்டம் வருது, எனக்கு ஒரு கஷ்டம் வருது. இந்த நேரத்தில் யா அல்லாஹ் அன்றைய தினம் உனக்கும் எனக்கு தான் தெரியும், அந்த மனுஷனுக்கு தான் தெரியும். அந்த தான தர்மத்தின் மூலமாக என்னுடைய பிரச்சனையால் நீ நீக்கி விடுவாயாக அப்படின்னு நான் செல்ல வேலுமா? அப்படி என்ன சரி எங்கள் தெரியுதா? அல்லாஹ் எங்களுக்கு எத்தனையோ விஷயங்களை, எங்களோட அமல்களையே அல்லாஹ் செஞ்சு வச்சுக்கிறான். இன்னொரு கட்டத்துல சொல்லி துவா கேட்கிற பெற்றுக்கொள்றதுக்கு மாதிரியான அமைப்பை தான் ஏற்படுத்தி வச்சுக்கிறான். பனி இஸ்ராயேல் காலத்துல 3 நபர்கள் போனாங்க, எனக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவம். அந்த 3 பேரும் செஞ்சது எதை வச்சு அவங்க வெளியானாங்க, அந்த அடைப்பட்ட அந்த குகைக்குள்ள இருந்து வெளியே வந்தாங்க. அவங்களோட ஒவ்வொருத்தருடைய அமலும் அது அவளுக்கு மட்டும் தெரியும். அந்த அமலை உண்மையான எண்ணத்தோட செஞ்சாங்க, உண்மையான எண்ணம். அதுல ஒரு மனிதர் செஞ்சார், உம்மா வாப்பா குடிக்காத வரையில வயிற்றுள்ள அளவு கொடுக்கறல்ல. ஒரு நாள் உம்மா அப்பா தூங்கிட்டாங்க, இவர் நின்று பார்த்து கொண்டு இருக்கிறாரு. உம்மா அப்பா ஒளிமினத்துக்கு எழுப்பாட்டல்ல, உம்மா அப்பா சுயமா ஒளிமினத்துக்கு பின்னால கொடுத்ததுக்கு பின்னால பிள்ளைகளுக்கு திரும்ப போய் கொடுத்தாரு. யாழ் அந்த அமலை நான் உனக்காக நீ மாத்திரம்தான் நான் செஞ்சேன். கல் விலகிச்சு. அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு உதவி செய்தான். அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு உதவி செய்தான். இன்னொருவர், நாளைக்கு அந்த நிழல்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதர் யார் தெரியுமா? ஒரு அழகான பெண் கூப்பிட்டுக்கு பாவத்துக்கு மொபைல் காட்டுது, ஒரு காட்சியை காட்டுது, அடுத்த கட்டம் பாவத்துக்கு முனைய போகிறார். அல்லது ஒரு பெண் காரில் வந்து கூப்பிடுகிறாள், வா போவோம், ஜொலியா இருந்துட்டு வருவோம். அவருடைய மனசு செல்லுது, இது அந்நிய பெண், இது
அந்நிய பெண். கிளப்புக்கு போகலாம், கிளப்புல சத்தம் கேட்குது, பாடல் சத்தம் கேட்குது, கிளப்புக்கு என்ன செய்யலாம், போகலாம். ஆனால் மனசு செல்லுது இது பாவம், இது பாவம். யா அல்லாஹ், நான் இதுக்காக வேண்டி உன்னுடைய பயத்தின் காரணமாக, இது கூடாத விஷயம், இது அந்நிய பெண், எனக்கு ஹலாலான மனைவி இருக்கிறா, அல்லது ஒரு ஹலாலான மனைவி எனக்கு திருமணம் முடிக்கலாம், எனவே இது கூடாது. இப்படி தவிர்ந்த ஒரு மனிதனுக்கு என்ன செய்வான், அந்த மறுமை நாளில் நிழல் கொடுப்பான். மறுமை நாளில் என்ன செய்வான், நிழல் கொடுப்பான். நானும் நீங்களும் எத்தனை பாவத்தை அல்லாஹ்க்கு பயந்து நாங்கள் ஒட்டிக்கிறோம். செய்யறதுக்கு முன்னுக்கு ஞாபகம் வந்து அந்த ஞாபகம், இப்ப யா அல்லாஹ் நான் செய்ய மாட்டேன், இது நீ தடுத்தது அப்படின்ட்டு நாங்கள் எந்த பாவத்தை தவிர்த்து எங்களுக்கு வாய் சொல்ல முடியும், அல்லாஹ் கிட்ட பேச முடியும் எந்த பாவத்தை வச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகானவர், ஜுலைஹா இருக்கிறாவே அவவும் ஒரு அழகான பெண்மணி, அவவும் அழகானவர். ஜுலைஹா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தம் தெரியும். ஜுலைஹாவும் மிக அழகான பெண்மணி, அமைச்சர்ட பஞ்சாதி, யாருமே இல்ல வீட்டுல. அழைச்சா என்ன சொன்னாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மஆதல்லாஹ், அல்லாஹ் என்ன பாதுகாக்கணும், அல்லாஹ் பயந்து இந்த பாவத்தை விட்டாங்க. அல்லாஹ் என்ன, அமைச்சருடைய மனைவி கூப்பிட்டு போகாத அந்த பாவத்தின் காரணமாக அல்லாஹ் பிற்காலத்தில் அமைச்சராக ஆக்கினான். பொருளாதார அமைச்சராக ஆக்கினான். அமைச்சருடைய மனைவி கூப்பிட்டா பாவத்துக்கு, அல்லாஹ் பயந்து விட்டார், அல்லாஹ் அமைச்சராக ஆக்கி அந்த பெண் தன்னுடைய குற்றத்தை அவருக்கு முன்னால் அவளாகவே ஏற்றுக்கொண்டாள். இவர் நல்லவர், இவர் உண்மையானவர், இவர் உண்மையானவர், இவர் எந்த ஒரு பாவத்தை எனக்கு என்னோடு சேர வேண்டும் என்று ஆசை கொள்ளவில்லை, இவர் உண்மையானவர், நான் தான் அவரை அழைத்தேன். எப்படி ஒரு எதிரி அவன் குற்றத்தை அவனாக ஏற்றுக்கொள்றதுக்கு தானே இது அல்லாஹ் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு கிஃப்ட். நான் ஒரு பிரச்சனையில மாட்டியாச்சு, ஒரு காணி பிரச்சனையில மாட்டியாச்சு, அல்லது ஒரு கடன் பிரச்சனையில மாட்டியாச்சு. அந்த கடன் எடுத்தவன் என்ன ஏமாத்தி கொண்டிருக்கிறான். இவன் இப்போ ஒரு டைம் திடீர்னு வாரான், பணத்தை எடுத்துக்கிட்டு நான் உன்னை ஏமாத்திட்டேன், மன்னிச்சிடு, இந்த உன்னோட பணம். எப்படி சந்தோஷம் வரும் அவனுக்கு? விரும்பினா அந்த பணத்தை கொடுக்காமைக்கு அவன் மௌத்து வரைக்கும் என்ன செய்யணும், தாமதிக்கேலும். ஆனா இந்த விஷயத்தை உண்டாக்கினது யாரு, இந்த மனசுல கொடுக்கணும் எண்ணத்தை கொடுத்தது யாரு, அல்லாஹ். எவ்வளவு பெரிய பாக்கியம், சுப்ஹானல்லாஹ். அந்த அமைச்சர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாங்குற நேரத்தில் எண்ணம் உண்மையான எண்ணம். எண்ணம் எப்படியான எண்ணம், உண்மையான எண்ணம். என்ன சொன்னாங்க, இந்த புள்ளையை நாங்க எடுக்கிறோம், இந்த புள்ளை எங்களுக்கு பிரயோஜனம் தரும், அல்லது நாங்க எங்களை வளர்ப்பு பிள்ளையாக நாங்க என்ன செய்வோம், வளர்ப்பு மகனாக ஆக்கிக் கொள்வோம். அஸா அய்யன்ஃபஅனா அவ் நத்தஹிதஹு வலதா, இந்த பிள்ளையின் மூலமா எங்களுக்கு பிரயோஜனம் கிடைக்கும், அல்லது இந்த பிள்ளையை நாங்கள் வளர்ப்பு மகனாக ஆக்கிக் கொள்வோம். அவங்களுக்கு புள்ளை இல்லை, புள்ளை பெருத்தாச்சு. இப்ப அவர் எடுத்த நோக்கம் என்ன, இந்த பிள்ளையின் மூலமாக எனக்கு கிடைக்கும், எப்போதும் என்ன கிடைக்கும், நஷ்டமா கவலையா, இல்ல பிரயோஜனம் தான் கிடைக்கும். எடுக்கிற நேரத்துக்கு வாங்குற நோக்கத்திலேயே, வாங்குற அந்த டைம்லயே எண்ணம் எப்படியான எண்ணம், உண்மையான எண்ணம். அல்லாஹ் அந்த உண்மையான எண்ணத்தின் காரணமாக இவர் இல்லாத நேரத்தில் அந்த பாவம் செய்யக்கூடிய கவலையை, அப்படி ஒரு பாவம் நடந்திருந்தா சொந்த மனைவி இன்னொருத்தனோட கதைச்சாலே எங்களுக்கு ரத்தம் கொதிக்கிற, அப்படித்தானே? எங்களோட சொந்த மனைவி ஒன்று ஆட்டால போற நேரம் உதாரணத்தை வச்சுக்கொள்ளும், நாங்கள் சும்மா அப்படி கற்பனை செஞ்சு பார்ப்போம், நாங்கள் யோசிக்கிறல, அல்லாஹ் சொல்றான் யோசிக்க சொல்லி, அல்லாஹ் சொல்றான் யோசிக்க சொல்லி, நாங்கள் நிற்கிறோம் அல்லது நாங்கள் கடைக்கு போய் தீக்கிறோம், எங்களை மனைவியை அந்த சிரிச்சு கதைக்கிறா யாரோட, ஆட்டக்காரனோட, அல்லது ஆட்டக்காரன மேல கையை வச்சு போய் சிரிக்கிறா. உண்மையான கணவனுக்கு என்ன வைக்கும், ரத்தம் எல்லாம் என்னவாகும், பிரஷர் 200க்கு மேல தாண்டி போய்த்திரும், பிரஷர் 200 தாண்டி போய்த்திரும், அவ்வளவு கோபமாயிக்கும். அப்படித்தானே? சில நேரம் அங்கிலக்கே வைஃபுக்கு அடி விழுந்தாலும் முழு ரோஷம் கோபம். அப்ப பாருங்க, அந்த அமைச்சர் இல்லாத நேரத்தில் இந்த மகனை எந்த நோக்கத்தில் எடுத்தாரு, பிரயோஜனம் தான் கிடைக்கும். அப்ப நாங்களும் திருமணம் முடிக்கிற நேரம் எண்ணத்தை பார்க்கணும். எண்ணம் என்ன, யாரெல்லாம் நான் இதுக்கு பின்னால பாவத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது,
எந்த ஒரு பெண்ணையும் எனக்கு அழகா கண்ணு காட்டிடாது. எந்த ஒரு பெண்ணையும் என் கண்ணுக்கு அழகாக காட்டிடால் என்னுடைய மனைவியை விட. இந்த எண்ணம் இருந்தால் உண்மையிலேயே என்னுடைய கண்ணுக்கு என்னுடைய மனைவி ராணியாக தெரிவாள். திருமணம் முடிக்கிற நோக்கத்தில் வெறுமனே எல்லாரும் முடிக்கிறாங்க நானும் முடிக்கிறேன், எல்லாரும் முடிக்கிறாங்க நானும் முடிக்கிறேன், அல்லது ஒரு ஆசைக்காக நீ முடிக்கிறேன் இல்ல. அப்ப நாங்க எதுல ஈடுபட்டாலும் எங்கட எண்ணத்தை நான் யோசனை பண்ணிக்கணும். நான் என்ன எண்ணத்துக்காக இதை செய்கிறேன், என்ன எண்ணத்துக்காக நான் இந்த வேலையை செய்கிறேன், இந்த என்ன எண்ணத்துக்காக நான் இந்த காரியத்தில் ஈடுபடுறேன், எண்ணத்தை பார்க்கணும், எண்ணத்தை செக் பண்ணிக்கொள்ளணும். எண்ணம் ஆக முக்கியம். அல்லாஹ் கிட்ட நாங்க எவ்வளவுதான் அமல் செஞ்சாலும் எண்ணத்துல பிழை இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. உண்மையிலே இப்ப இந்த பள்ளி வாசல் 50 பேர் இருந்தாலும் என்ற பழக்கம் கூட எடுத்து ஓதுற பழக்கமா, யாரும் இல்லாட்டியும் எடுத்து ஓதுற பழக்கம் ஈக்கணும். 10 பேர் ஈக்கிறாங்களா, 10 பேர் வந்தாலும் இந்த பள்ளி வாசலுக்கு மகரிபுக்கு தொழுவாருதான், யாருமே வரலையா நான் மட்டுமா தொழ போறது, நான் மட்டும்தான். இது யாருக்கு செய்யறது? அல்லாஹுக்காக வேண்டி செய்யறது. இந்த எண்ணம் இருந்தால் அந்த அமல் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படும். அதற்கு மாற்றமாக பேருக்கும் புகழுக்கும் மட்டும் இருந்தால், மற்றவர்களுக்கு காட்டுவதாக இருந்தால், அந்த அமல்ல நாங்கள் கஷ்டப்படுறது மட்டும்தான் மிச்சம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஆமிலத்துன் நாசிபா. சில நபர்கள் இருக்கிறாங்க, அமல் செய்யறாங்க, ஆனா கஷ்டத்தை தவிர வேற எந்த ஒண்ணுமே இல்லை. எங்களுக்கு தெரியும், ஏனைய மதங்கள்ல துறவிகள் இருக்கிறாங்க, துறவிகள் இருக்கிறாங்க. அவங்க எத்தனையோ தியாகங்கள் செய்யறாங்க. சிலவங்க செருப்பும் போடுறதில்ல, சிலவங்க சில யாத்திரைகள் மேற்கொள்ளும் பொழுது செருப்பும் அணிய மாட்டாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஆமிலத்துன் நாசிபா. அமல் செய்யறாங்க தான், கஷ்டப்படுறாங்க தான், நோக்கம் நல்ல நோக்கம் தான், ஆனா அதுக்கான கூலி நாளை வறுமை நாளில் கிடைக்காது, இந்த உலகத்துல கிடைக்கும். இந்த உலகத்துல கிடைக்கும். இஸ்லாத்தை ஏற்காத எத்தனையோ நபர்கள் பார்க்கல நல்ல முறையில் வசதியா வாழ்றாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு நல்ல பழக்கம் இருக்குது. அதனால தான் என்ன செய்வான்? இந்த உலகத்துல கொடுப்பான், நாளைக்கு மறுமை நாள்ல கொடுக்க மாட்டான். அவங்க செய்யற ஒவ்வொரு நல்ல வேலைகளுக்கும் இந்த உலகத்துல பயன் கிடைக்காத வரைக்கும் அவங்களுக்கு மொத்தம் வராது. அதனால நாங்க மிச்சம் யோசனை பண்ணணும், எங்களை நாங்க திருத்திக் கொள்ள முயலணும். நாங்க எங்களை திருத்திக் கொள்ள முயலணும், முயற்சி செய்யணும். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பம் அஹ்லுல் பைத், அவங்களுக்கு என்ன பேர் சொல்ற? அஹ்லுல் பைத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஏ நபி அவர்களுடைய குடும்பமே, அல்லாஹ் உங்களிடமிருந்து மோசமான விஷயங்களை, அசுத்தங்களை நீக்கி உங்களை பரிசுத்த விரும்புகிறான். ஏ அஹ்லுல் பைத்தே, நபி அவர்களுடைய குடும்பமே, அல்லாஹ் உங்களிடம் இருக்கக்கூடிய அசுத்தங்களை நீக்கி அல்லாஹ் உங்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறான். இது யார் பேசுறது? குர்ஆனுடைய வசனம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் கண்ணியமான குடும்பம், பரிசுத்தமான குடும்பம். அந்த குடும்பத்திலும் கூட நல்ல ஞாபகத்துக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை எப்படி பேசுறான்? அசுத்தங்களை நீக்கி உங்களை பரிசுத்தப்படுத்த போறான். ஆனா அதே குடும்பத்தில் நல்லவங்களும் ஈக்கிறாங்க, மோசமானாக்களும் ஈக்கிறாங்க. அபூலஹப் சொல்றமே, அது யாரு? நபி ஸல்லல்லாஹு பெரியப்பா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி பெரியப்பா. அப்ப எந்த குடும்பம் ஈமானோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி கட்டளைகளை அழகான முறைக்கு எடுத்து நடக்கக்கூடிய அந்த குடும்பத்தை நாங்கள் மதிப்பது ஈமான் கொண்ட ஒவ்வொருவர் மீதும் கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி குடும்பத்தை நாம் நேசிக்கணும். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய பேர் வருகிறதா? ஃபாத்திமா ரலியல்லாஹு பேர் வருகிறதா? ஜைனப் ரலியல்லாஹு பேர் வருகிறதா? உமைமா ரலியல்லாஹு பேர் வருகிறதா? ஹசன், ஹுசைன், ஃபாத்திமா, ஜைனப், உம்மு குல்சூம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் இவர்களுடைய பேர்கள் வருகிறதா? இது யார்? அப்பாஸ், ஹம்சா, ஆத்திகா, இதெல்லாம் யார்? நபியோட குடும்பம். இவங்களோட பேர் வருதா? ஆட்டோமேட்டிக்கலி இந்த மனசுல இருக்கணும், ஒரு அன்பு ஒன்று வரணும்.
நபியருடைய குடும்பத்தை நேசிப்பது மூமினான ஒவ்வொரு மீதும் கடமை. நபிசனுடைய குடும்பம் யார்? நபிசனுடைய ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள். ஆண் பிள்ளைகள் எல்லாம் சிறு வயசுல மூத்தாயிட்டாங்க, நாங்கள் பார்த்தோம். பெண் பிள்ளைகள் எனது பருவ வயதை அடைந்தார்கள், திருமணம் முடித்தார்கள், பிள்ளைகள் இருக்குது. ஜெயினவர்களுக்கு பிள்ளை இருக்குது, பாத்திமாங்களுக்கு பிள்ளை இருக்குது. அவங்க மூலமாக குடும்பம் பெரிதாகிறது. அதே மாதிரி நபிசனுடைய மனைவிமார் அவங்களுக்கு பேரை உம்மஹாத்துல் மூமினின், மூமின்களுடைய தாய்மார். என்ற உம்மா எனக்கு எவ்வளவு அன்பானவளோ அதே மாதிரி தான் உம்மஹாத்துல் மூமினின், அவர்களும் என்னுடைய தாய்க்கு ஒப்பானவங்க. அல்லாஹ் குர்ஆன்ல தாயின்றே சொல்லிட்டான். அவங்கள மூமினான் எல்லாருடையும் தாய்மார்கள். யாருக்கும் திருமணம் முடிக்கலாம். ஒரு பெண் இருக்கிறா, கணவன் மௌத்தாகியாச்சு, அந்த பெண்ணுக்கு என்ன செய்யலாம்? இன்னொருத்தரை முடிக்கலாம். ஆனா நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் என்ன எப்படி சட்டம்? அவங்க நபியாக மௌத்தா போனாங்க, அதுக்கு பின்னால் அந்த பெண்களை யாருக்கும் எந்த ஒரு ஆணுக்கு என்ன செய்ய முடியாது? திருமணம் முடிக்க முடியாது. யார் அந்தஸ்து? தாயுடைய அந்தஸ்து. அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 12 பெரியப்பமார். எத்தனை? 11 பெரியப்பமார். அதுல முக்கியமானவங்க 4 பேர். இஸ்லாத்துல 2 பேர் இருக்கிறாங்க, இஸ்லாம் அல்லாத 2 பேர் இருக்கிறாங்க. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஹம்சா, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. இவங்க 2 பேரும் யாரு? இஸ்லாத்தை ஏற்ற நபி ஸல்லல்லாஹுடைய பெரியப்பா மார். அதுல ஹம்சா ரலியல்லாஹு ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. நபியவங்களை விட நபியிட ஒத்த வயசு. நபியவங்களும் ஹம்சாவும் ஒரு பெண்ணுகிட்ட பால் குடிச்சிக்கிறாங்க. சுவைபா அவங்க கிட்ட நிற்கிறாங்க. 2 பேரும் பால் குடிச்சிக்கிறாங்க ஒரே நேரத்தில். ஆனா இஸ்லாத்தை ஏற்றாங்க ஆரம்ப டைம்ல. மிச்ச காலம் வாழையில உஹுதுடைய யுத்தத்துல ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஹம்சா அவங்க இஸ்லாத்தை ஆரம்பத்தில் ஏற்றுட்டாங்க. ஆனா மிச்ச காலம் வாழையில உஹுதுடைய யுத்த நேரத்தில் நினைச்சிட்டாங்க, வஃபாத் ஆகிட்டாங்க. அடுத்த பெரியப்பா அப்பாஸ் அவங்க நாங்க போனவங்க பார்த்தோம். அவங்க ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு தான் நினைச்சாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. நபி அவங்களை விட 3 வயசு மூப்பு. அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க. இவங்க 2 பேரும் பெரியப்பமாரும் இஸ்லாத்தை ஏற்றவங்க. இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க இஸ்லாத்தை ஏற்கல. அபூ லஹப், தப்பத் யதா அபீ லஹப். அபூ லஹப் யாரு? நபியுடைய குடும்பம். இவரை நேசிக்கிறது கட்டாயமா இல்ல. அல்லாஹ் கிட்ட ஈமான், தக்வா, இதுதான் அடிப்படையான ஒரு மனிதனை நேசிப்பதற்கும் அவனுடைய அந்தஸ்து உயர்த்தப்படுவதற்கும் அளவுகோல் எது? ஈமானும் தக்வாவும். அல்லாஹ்வுடைய பயம், இறை பக்தி, பள்ளிவாசலுடைய ஆன்மீகத்தோட தொடர்பு, இதை வச்சு தான் அல்லாஹ் கிட்ட மதிப்பு. வேற எதாவது வச்சும் இல்லை. ஆனா கண்ணியமான குடும்பத்தில் உள்ளவர், குறைஷி வம்சத்தை சேர்ந்தவர் யாரு? அபூ லஹப். ஆனா நாங்க யாருக்கும் அபூ லஹப் நாங்க சொல்றோம் என்னது? மோசமானவர்களுக்கு என்ன பேர் சொல்ற? அபூ லஹப் மாதிரி இருக்கிறான் இவன். ஓமை கெடுக்கிற கெட்டவங்களுக்கு உதாரணம் காட்டுறதுக்கு. அதே மாதிரி அபூ தாலிப், இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கல்ல, ஆனா நபியரை எதிர்க்கவும் இல்லை. இவரும் காஃபிர் தான், இஸ்லாத்தை ஏற்காதவர் தான். ஆனால் இவருக்குத்தான் நாளைக்கு மறுமை நாள்ல ஆக குறைந்த தண்டனை கொடுக்கிறது. நரகவாசிகளுடைய நரகத்திலேயே ஆக குறைந்த தண்டனை கொடுக்கப்படுற மனிதன் யாரு? அபூ தாலிப். ஏன்? இந்த உலகத்துல நபி அவங்களுக்கு சப்போர்ட் ஆயிடுச்சு. நபி அவங்கள அவ்வளவு இரக்கம். அபூ தாலிப் இருக்கும் வரைக்கும் குறைஷிகள்ல யாரும் நபி கிட்ட செய்யல, கை வைக்க வரையில, ஏச வரையில, அடிக்க வரல. பயம். அந்த ஒரு நன்றி கடனுக்காக, அந்த ஒரு உபகாரத்துக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான்? நாளை மறுமை நாள்ல இவனு அபூ தாலிபுக்கும் ஆக குறைஞ்ச தண்டனை. என்ன தண்டனை தெரியுமா? என்ன தண்டனை ஆயிக்கும்? நெருப்பிலாலான 2 செருப்பு அல்லாஹ் என்ன செய்வான்? அணிவிப்பான். அதன் காரணமாக அவருடைய மூளை கொதிக்கும். நரகத்திலாக குறைஞ்ச தண்டனை. நரகத்தில்
ஆக குறைஞ்ச தண்டனை. அதுக்கங்கால தண்டனை ஒன்றே இல்லை. எப்படியாப்பட்ட தண்டனை? நெருப்பு. ஏன்? எல்லாம் தந்து நீ ஒழுங்கான முறைக்கு செயற்படவில்லை, எனவே உனக்கு தரப்போட தண்டனை எப்படியாப்பட்ட தண்டனை? தோல் கிளியும். தோல் கிளியும். கிழிக்கப்படும் போதெல்லாம் திரும்ப தோல் உருவாகும், திரும்ப திரும்ப தண்டனை கொடுக்கப்படும். நரகத்துக்கு பேரே நார், நெருப்பு. நரகத்திட பேரே என்ன? நெருப்பு. இந்த சூட்டை தாங்கலாது, இந்த சூட்டையே தாங்கலாது. நெருப்புள்ளு கீக்கிறண்டா, நெருப்பு போட்டு கீக்குது சுத்தி வளைச்சி. இதுல இருந்தா எப்படி இருக்கும்? இப்படித்தான் நரகம். மூளை கொதிக்கும். தண்ணி கேட்பான், தண்ணி 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 தண்ணி. சூடு, சூட்டுக்கு தண்ணி தேவை. கம்பெனில தெரியும் தண்ணி அருமை. சம்மர் டைம்ல இன்னும் ஈக்குது, இப்பதான் ஸ்டார்ட். சூடு புதிய ஆக்களுக்கு இப்பதான் ஸ்டார்ட், இன்னும் ஈக்குது, போக போக வழங்கும். அதுவும் மிஷின் சூடா இருந்தா தண்ணி கேட்கும். அப்படித்தானே? தண்ணி கேட்கும், தண்ணி அருமை அப்பதான் வழங்கும். தண்ணி தண்ணி கேட்பான், தண்ணியை குடிப்பான். சுடு தண்ணி, தண்ணியும் சூடு. என்ன? தண்ணியும் சூடு. குடிப்பான், குடிச்சதோட பின்னால போகும் குடலெல்லாம் கலந்து கலந்து கலந்து. பாபத் கழுவுற தெரியும்? பாபத் கழுவுற பெண்கள் அம்மாமாருக்கு தாத்தாமாருக்கு ஹெல்ப் செஞ்சு கொடுத்தா தெரியும். பாபத்துல சுடு தண்ணியை ஊற்றி தான் செய்யணும், பாபத்தை துப்புரவாக்கணும். அப்பதான் கொழுப்பு என்ன செய்யும்? கரைஞ்சி போகும். இவன் குடிப்பான் தண்ணிய, பின்னால குடல் எல்லாம் என்ன செய்யும்? கரைஞ்சி பின்னால போகும், திரும்ப குடல் வரும். ஏன்? காரணம் என்ன தெரியுமா? உனக்கு புத்தியை நான் தந்தேன். நான் உனக்கு என்ன தந்தேன்? புத்தியை தந்தேன். அந்த புத்தியை நீ கொஞ்சம் யோசனை பண்ணி, நீ என்ன காரியத்தை செய்திருக்கிறாய், நான் ஏன் பிறக்கப்பட்டிருக்கிறேன், அல்லாஹ் ஏன் என்ன படைச்சான், இந்த உலகத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் எப்போதும். நேற்று சென்ற ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் கொடிகட்டி பறந்த பணக்காரன் இன்று ஒரு ஏரியாவுக்கு போறதுக்காக வேண்டி வரக்கூடிய ஒரு வாகனத்தை நிப்பாட்டி லிப்ட் கேட்கிறாரு. அல்லாஹ் நிலைமைகளை மாற்றக்கூடியவன். அல்லாஹ் நிலைமைகளை மாற்றக்கூடியவன். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த அபு தாலிப், அபு லஹப் எல்லாம் குறைஷி வம்சங்களை சேர்ந்தவர்கள். ஆனால் நல்லமல் செய்யவில்லை, ஈமான் கொள்ளவில்லை, ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்யவில்லை. நரகத்தை விட்டு யாராலும் பாதுகாக்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன ஹதீஸ், மன் பத்தா பிஹி அமலுஹு லம் யுஸ்ரி பிஹி நஸபுஹு. எந்த மனிதன் நல்ல முறையில் ஈமானிய அடிப்படையில் வாழவில்லையோ அவனை சொர்க்கத்திற்கு யாராலும் கொண்டு போய் சேர்க்க முடியாது. இதுதான் ஹதீஸுடைய விளக்கம். குறைஷி வம்சம் எவ்வளவு கண்ணியமான வம்சம். ஆனால் அபூ லஹப் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. அவனுக்கு எந்த ஒரு கண்ணியமும் இல்லை, அவனுக்கு எந்த ஒரு கண்ணியமும் இல்லை. ஏனைய சாச்சாமார், இந்த 11 சாச்சாமார்ல இஸ்லாத்தை ஏற்றது 2 பேர் தான். இந்த 11 சாச்சாமார்ல இஸ்லாத்தை ஏற்றவங்க இந்த 11 பேர் தான். இஸ்லாத்தை ஏற்காத எங்களை எல்லாருக்கும் தெரிஞ்ச 2 பேர், அபு தாலிப், அபு லஹப். அது இல்லாமைக்கு ஹாரிஸ், குசம், ஜுபைர், அப்துல் காபா, ஹஜில், லிரார், கைதாக், இப்படியெல்லாம் சாச்சாமார்கள் இருக்கிறாங்க. நபி சல்லல்லாஹுடைய மாமிமார், பாப்பாட சகோதரிமார், பாப்பாட சகோதரிமார், மாமிமார் 6 பேர். அதுல சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா இவங்க என்ன செஞ்சாங்க? இஸ்லாத்தை ஏற்றாங்க. இவங்க ஹிஜ்ரத், மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. இவங்க யாரு? ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹுடைய தாய். உமர் நம்முடைய ஆட்சி காலத்துல மரணம் அடைஞ்சாங்க. யார் ஆட்சி காலத்துல? சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா நபியாவுடைய மாமி, இஸ்லாத்தை ஏற்ற மாமி. உமர் நம்முடைய ஆட்சி காலத்துல மரணம் அடைஞ்சாங்க. அடுத்த மாமி ஆத்திகா. இவங்க இஸ்லாத்தை ஏற்றதா இல்லையாண்டு கன்ஃபார்ம் இல்ல. அடுத்தது பர்ரா, அர்வா, உமைமா, உம்மு ஹக்கீம் என்று நபி ஸல்லல்லாஹுடைய மாமிமார்கள் இருக்கிறாங்க. இந்த நான் ஏற்கனவே சொன்ன பெரியப்பாமார்ல அதே மாதிரி மாமிமார்கள்ல கொஞ்சம் பேர் நபி அவர்களுக்கு நபி பட்டம் கிடைவதற்கு முன்னாலேயே இணைஞ்சிட்டாங்க, மரணம் அடைஞ்சிட்டாங்க. அதுல அபூ லஹபும் அபூ தாலிபும் நபி அவர்களுக்கு நபி பட்டம் கிடைச்சி என்ன செய்யல, இஸ்லாத்தை ஏற்கல்ல. அபூ தாலிப் ஏன் ஏற்கல்ல? அதுவும் ஒரு கௌரவத்துக்காக வேண்டி. அபூ தாலிபும் ஏன் இஸ்லாத்தை ஏற்கல்ல? ஒரு கௌரவத்துக்காக வேண்டி. நபி ஸல்லல்லாஹு அபூ தாலிப்
சக்ராத்துடைய கஷ்டத்துல ஈக்கிறாரு, மௌத்தாக பார்க்குற அந்த நோயில ஈக்கிறாரு. நபி அங்க வராங்க, சொல்றாங்க ஒரு கலிமாவை சொல்லுங்க, இந்த கலிமா மட்டும் நீங்க மொழிங்க, நாளைக்கு மறுமை நாள் சொர்க்கத்தை எடுத்து தாரது என்ற பொறுப்பு. கலிமாவை மொழியுங்க, சொர்க்கத்துக்குள்ள கூட்டிட்டு போறது என்ற பொறுப்பு. சுற்றி வளைச்சி பார்த்தாங்க, அபு தாலிப் சுற்றி வளைச்சி பார்த்தாரு, உத்துபா ஷைபா எல்லாம் அபு ஜஹல் எல்லாம் நிக்கிற பக்கத்துல. நான் இப்ப இந்த வார்த்தையை சொன்னா இந்த என்னுடைய சகோதரர்கள் கூட்டாளிமார் தப்பா நினைச்சிருவாங்க, அதனால நான் சொல்ல மாட்டேன். அல்லாஹ் நாடவும் இல்லை, அதே நேரத்தில் கூட்டாளிமாருக்காக வேண்டி ஏத்துக்கவும் இல்லை. இவர் சொல்றாரு பள்ளிக்கு போறேன், கூட்டாளிமார் சொல்றாங்க பள்ளிக்கு போகாத வாருங்கள், நல்ல ஒரு படம் ஒன்று பார்ப்போம். இவர் சொல்றாரு கொஞ்சம் என்னது வாரத்துக்கு ரெடியா இருந்துட்டு இப்ப என்னது போறதா இல்லையா, போறதா இல்லையா, இப்படி சில டைம்ல என்னது விஷயங்கள் நடக்கும், இப்படி சில விஷயங்கள் நடக்கும். போகாத மெக்ஸ் போகுது வா பார்ப்போம். இவர் சொல்லிப்பாரு வா பள்ளிக்கு போகுது, 5 பேர் 3 பேர் செல்றதால இவருடைய நிலைமை மாறிட்டு இப்படி இருக்கப்படாது. ஏனென்றா பிறந்த நேரம் தனியே பிறந்தது, என்னோட என்ன செய்யல, அடுத்தாக்கள் யாரும் வரல, பிறந்தது தனியே, கொரியாக்கு வந்தது ஏதோ அடிப்படையில் முயற்சி செஞ்சது தனியே, நாளைக்கு மரணம் அடைஞ்சா கபருளுக்கு வைக்க போறது கட்ட தனியே, சொர்க்கம் நரகம் என்று முடிவு செய்யப்படும் வரைக்கும் போக போற ஒவ்வொரு கட்டங்களுக்கும் யாரோட தனியே. எனவே அடுத்தவர்களுக்காக வாழக்கூடாது. அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், இவன் என்ன பேசுவான், மனசுல ஒரு முடிவு வருது, நல்ல ஒரு விஷயம், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தாக்களுக்கு சொல்றது நான் பள்ளிக்கு போறேன், வாரீங்களா, வரலையா, ரைட் வாரேன், ரைட் கூட்டிட்டு வாரது. இன்றைக்கு ஒரு தவறு செய்யறோம் என்னண்டா, நாங்க என்னது அடுத்தாக்களுக்கு தாவத்து கொடுக்கறதுக்கு, தாவத்துன்னு சொல்றது வந்து நாங்க தவறு நினைச்சுக்கிறோம், தாவத் தப்லீக்னு ஒன்று இருக்குதே, அப்படி அமைப்பு ஒன்று இருக்குதே. சிலவங்களுக்கு விருப்பம், சிலவங்களுக்கு விருப்பம் இல்லை, அது ஒருத்தரோட விருப்பம், அது ஒரு கொள்கைன்னு வச்சுக்கொள்ளுங்களே, அவங்கள்ட்ட ஒரு அமைப்பு ஒன்றிக்கு போறது வாரது. ஆனா அது வேற. நான் இப்ப செல்ல போறது வந்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நான் இப்ப செல்ல போறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல் தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் வ யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் வ உலைக ஹுமுல் முஃப்லிஹூன். முஸ்லிமாகிய நான் எப்படி இருக்கணும், முஸ்லிமாக இருக்கிற நான் எப்படி இருக்கணும், அந்த கொள்கை அது வேறு, அதில் நாங்கள் சப்போர்ட்டாக இருப்போம் இல்லாமல் இருப்போம், அது எங்களுடைய சுய விருப்பம், அது வேறு. இப்ப நான் சொல்ல போறது நான் ஒரு முஸ்லிம், எனவே அந்த அடிப்படையில் நான் எப்படி வாழ வேண்டும் என்கிற முறையை அல்லாஹ் என்ன சொல்றான், உங்கள ஒரு கூட்டம் இருக்கட்டும், நல்ல விஷயங்களை கண்டா அதுக்கு அடுத்தாக்களை ஏவணும், மோசமான விஷயம் ஒன்று நடக்குதா அதை நீங்க தடுக்கணும். இந்த அடிப்படையில் நீங்க எங்களோட மனசை ஆக்கி கொண்டால் தான் நீங்க வெற்றியாளர்கள். அல்லாஹ் இன்னொரு சொல்றான், நான் ஒரு முஸ்லிமாக இருந்தால் ومن احسن قولا ممن دعا الى الله وعمل صالحا وقال انني من المسلمين. நான் ஒரு முஸ்லிமாக ஆகி நல்லமல் செஞ்சு நான் ஒரு முஸ்லிம் என்று யார், இப்படியான ஒரு அழகிய வார்த்தையை சொல்லக்கூடியவர் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். எனவே ரூம்ல இருக்கிறோம், ரூம்மேட் 5 பேர் அல்லது 3 பேர், நான் மட்டும் அமல செஞ்சு கொண்டு மட்டும் நான் எந்த ஒரு வார்த்தையும் அடுத்தவங்களுக்கு சொல்லாமைக்கு இருப்பேனாக இருந்தால் இது கூடாது. இந்த இடத்துல தான் இந்த தாவா, இந்த இடத்துல தான் இது தாவா. இதுக்கு தாவத் தப்லீகாக்கள் தான் வந்து ரூமுக்கு வந்து என்னது அழைக்கணும் இல்ல, அது வேற. அவங்களோட நெகட்டிவோ பாசிட்டிவோ அது வேற. முஸ்லிமாக இருக்கக்கூடிய நான் தாவா எந்த அளவு செய்கிறேன், முஸ்லிமாக உள்ள நான் எவ்வளவு தாவா செய்கிறேன், இஸ்லாத்துக்கு எவ்வளவு உதவியாக இருக்கிறேன். நான் ஒரு பள்ளிக்கு வார நேரம் ரூம்ல இருக்கிற 2 பேரையும் கூட்டிட்டு வாரது, அல்லது பக்கத்து ரூம்ல இருக்கிற அவரையும் கூட்டிட்டு வாரது, அல்லது முன்னுக்கு கண்ணுக்கு தென்படுறாரா வாங்க பள்ளிக்கு போகணும் கூப்பிடுறது. யார் கூப்பிடுறோம்? வீட்டோட கதைக்கிறோம், மனைவியோட கதைக்கிறோம், பிள்ளையோட கதைக்கிறோம். எதை கேட்கிறோம், எதை கேட்கிறோம்? சொல்றீங்களா, புள்ள ஓதிச்சா, புள்ளைக்கு இந்த சொல் ஃபாத்திஹா தெரியுமா? யார் கேட்கிறது, யார் கேட்கிறது? தாவாவுடைய அமைப்பு இது வந்து ஒவ்வொரு முஸ்லிமும் செய்ய வேண்டிய கட்டாய கடமை. நான் ஒரு பொறுப்புதாரி, நான் ஒரு மகன், அல்லது நான் ஒரு கணவன், அல்லது நான் ஒரு சகோதரன். எனவே எனக்கு பொறுப்பு இருக்குது, நான் கேட்கணும். ரூம்ல வெறுமனை நான் மட்டும் பாவங்களை தவிர்த்து நன்மையான காரியம் மட்டும் செஞ்சு கொண்டு போறல. ரூம்ல பாவம் நடக்குதா அதை நான் சொல்லி தடுக்கணும், இல்லாமலாக்கணும்.
தம்பி நீங்க என்னது உங்களுக்கு ஓஃப் நேரம் கிடைச்சிக்குது, நீங்க ஏன் பள்ளிக்கு வராம இருக்கிறீங்க? பள்ளியில என்னது வெறுமனே மோசமான விஷயங்கள் எதுவும் நடக்கல, எல்லாம் நன்மையான விஷயங்கள் தான் நடக்குது. நேரத்துல போவோம், வாங்க நல்ல விஷயத்தை கேட்போம், அதுல ஒரு வார்த்தை வெளிப்படும். சில நேரம் அந்த தவறு என்ன இருந்தா அந்த வார்த்தை மூலமா அந்த தவறு இல்லாமல் போய்த்திடும். யார் மேற்கொள்றோம்? எந்த நோக்கத்தை வச்சு நாங்கள் செயல்படுறோம்? யோசிக்கணும். ஒவ்வொருத்தரும் நாங்க யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வெறுமனே எங்களோட வாழ்க்கையை நாங்க கொரியாக்கு வந்தோம், உழைச்சிட்டோம், போய்த்துட்டோம் இல்ல. நாங்க எங்க இருந்தாலும் நான் ஒரு முஸ்லீம், அந்த உணர்வு என்கிட்ட ஈக்கணும். பள்ளியோட தொடர்பை பேணணும். ஓஃபாக ஈக்கிறேன்னா பள்ளி வாசலுக்கு போகக்கூடிய எண்ணம் வரணும். நிகழ்ச்சிகள் நடக்குதா, அந்த நிகழ்ச்சிகளை பரிபூர்ணமான கலந்து கொள்ளணும். நரகவாசிகள் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, இந்த உலகத்தில் வாழும்போது நான் கேட்டிருந்தால், திரும்ப ஞாபகப்படுத்து, நரகவாசிகள் அது முஸ்லிம்களாக இருக்கோ மேலும், களிமா சொல்லி பெரிய பாவங்கள் செஞ்சு நரகத்துக்கு போகக்கூடியவங்களா இருக்கோ மேலும், அல்லது அறவே இஸ்லாத்தை ஏற்காத இணையவர்களா இருக்கோ மேலும், அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸஈர். நான் இந்த சப்ஜெக்டை, பள்ளியில் நடக்கிற இந்த நிகழ்ச்சியை அல்லது பேசப்பட்ட அந்த உபதேசத்தை நான் கேட்டிருந்தால், கேட்ட விடயத்தை ரூமுக்கு போனதற்கு பின்னால் கொஞ்சம் தனியாக இருந்து யோசனை செய்திருந்தால், சிந்தித்து பார்த்திருந்தால், நான் நரகவாசியாக ஆகியிருக்க மாட்டேனே. ஃபஅதரஃபு பிதம்பிஹிம், அவர்கள் அவருடைய குற்றங்களை ஏற்றுக்கொள்வார்கள். யா அல்லாஹ், உண்மையில் நாங்கள் இஸ்லாமிய முறைப்படி வாழவில்லை, பள்ளி இருந்தது, ஓஃப் நேரம் இருந்தது, பள்ளி வாசலுக்கு செல்லவில்லை, பள்ளிக்கு நான் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வேண்டி சென்றேன், ஒரு ஜொலிக்காக வேண்டி போனேன், ஆனால் என்னிடம் உண்மையான எண்ணம் இருக்கவில்லை. அவருடைய குற்றங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அல்லாஹ் என்ன சொல்வான்? எந்த நேரத்துல யோசனை பண்ணி நீங்க கவலைப்படுறீங்களோ, சிந்திக்கிற நேரம் தான் பிரச்சனை. சிந்திக்கிற இடமும் சிந்திக்கிற நேரமும் தான் பிரச்சனை. மௌத்துக்கு முன்னால செஞ்சிருச்சிருந்தா, இது நீங்க இப்ப சிந்திக்கிற டைம் ஓகே, விஷயம் சரி, ஆனா நேரம் பிழை. இதை நீங்க மௌத்தாகிறதுக்கு முன்னால யோசனை பண்ணி இருந்தால் சரி. இப்ப நீங்க இன்றைய நாள் மறுமையில மௌத்தா போனதுக்கு பின்னால, மௌத்தா போற நேரம், இந்த நேரத்துல நீங்க யோசனை பண்றது யௌமஇதின் லா தன்ஃபா, இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனத்தையும் கொடுக்காது. அல்லாஹ் முற்றுப்புள்ளி வச்சிடுவான். அல்லாஹ் என்ன செஞ்சிடுவான்? வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வச்சிடுவான். அதுக்கு பின்னால நான் போற எல்லா கட்டங்கள், கபர்ல இருந்து சிராத் பாலம். சிராத் பாலம் அது எங்க இருக்குது? எல்லாரும் சொல்ற சிராத்துல் முஸ்தகீம் பாலம். சிராத்துல் முஸ்தகீம் பாலம் இல்ல. சிராத்துல் முஸ்தகீம் நேரான பாதை, அது தீனுடைய பேர். இஸ்லாத்துக்கு பேர் தான் இன்னொரு பேர் அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம், நேரான வழி. நாளை மறுமை நாள் ஒரு பாலம் ஒன்று இருக்குது, ஒவ்வொரு மனுஷனும் அந்த பாலத்தை கடக்கணும், அதுக்கு பேர் சிராத். அது எப்படி அந்த பாலத்தை சொல்லப்பட்டிருக்குது? முடியை விட, எங்களை சிந்தனைக்கு அது விளங்காது, முடியை விட மெல்லிசி. கீழுக்கு என்ன? நரகம். கீழுக்கு என்ன? நரகம். அந்த பாலத்துல முள்ளுகள் இருக்கும். அந்த பாலத்துல என்ன இருக்கும்? முள்ளுகள் இருக்கும். நான் இந்த உலகத்துல மனிதனுடைய கேட்டகரி பலவிதம். ஒரு மனிதன் நிறைய நல்ல மல் செஞ்சிருக்கிறான், பாவங்கள் பெருசா இல்லை, அதுக்கான அடிக்கடி அவன் தௌபாக்கள் செஞ்சு அவனை திருத்திக் கொள்றான். அப்ப எனவே அல்லாஹ் அவனுடைய அந்தஸ்தை உயர்த்தி வச்சிருக்கிறான். மின்னல் வேகத்தில் அந்த பாலத்தை கடந்துடுவான். மின்னல் வேகத்தில் அந்த பாலத்தை கடந்துடுவான். அதை நம் அனைவரையும் மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய மக்களாக ஆக்கி அருள்வானாக. சிலவங்க தவண்டு கொண்டு அப்படி போவாங்க, அந்த பாலத்துல கீழே விழுந்து நரகத்துக்கு விழுந்துருவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் தவண்டு போவாங்க. என்ன காரணம்? இருந்தாப்புல அமல், அதிகமான நேரம் பாவம். அமலும் மீக்குது, பாவமும் மீக்குது. ஆனா நல்ல மலை விட பாவம் கூட. நல்ல மலை விட எது கூட? பாவம் கூட. எப்படியோ தவண்டு செஞ்சிருவாரு, வைத்திருவாரு. ஆனா நான் இப்ப யோசிக்கணும், என்ன தவண்டு சரி போறதுக்கு என்ன சரி அமளிக்குதா? நான் என்ன செய்தான் சொல்றது? நான் என்ன செய்தான் சொல்றது? தவண்டு சரி போறதுக்கு என்கிட்ட அமளிக்குதா? சுபுஹு இமாம் ஜமாத் சொல்றது எப்ப? ஜும்ஆவுடைய ஒரு குத்துபாவை அழகான முறைக்கு பரிபூர்ணமா கேட்டது எப்ப? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா ஆஃப் நாள்,
இந்த ஆஃப் நாள்ல துஹர அஸர மக்ரிப் இஷா சுபஹ் இமா ஜமாத் தொழுவது யார்? யோசிக்கணும். இன்றைய நாள்ல ஆரம்ப டைம்ல நிறைய விஷயங்கள் சொல்லியாச்சு. இந்த சபையில ஆரம்ப நேரத்துல இப்படி சம்பந்தப்பட்ட அதிகமான விஷயங்கள் சொல்லியாச்சு. திரும்ப திரும்ப அதை மீட்டுறது பொருத்தமில்லை, நேரமும் இடம் கொடுக்காது. எனவே டைம் இன்னும் இருக்குது, அவகாசம் இன்னும் இருக்குது. உண்மையான முறையில் தௌபா செய்வோம், உண்மையான முறையில தௌபா செய்வோம். அதுக்கு பின்னால் ஒரு நிலைமையை நாங்கள் என்ன செய்வோம், மாற்ற ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்வோம். முடியுமான அளவு நான் ஒரு முஸ்லீம். இன்றைக்கு சிலவங்க தன்னை ஒரு முஸ்லீம் என்று அடையாளப்படுத்துறதுக்கும் வெக்கம். இன்றைக்கு சிலவங்க தன்னை ஒரு முஸ்லீம் என்று அடையாளப்படுத்துறதுக்கும் வெக்கம். சாப்பிட போக்கல ஒரு சுப்ரா உண்டை அல்லது ஒரு லேஞ்ச் ஒன்றை போட்டு சாப்பிட்றது யார் நாங்கள் கடைபிடிக்கிறோம்? எங்கே சாப்பிட்றது? பெட்டில் உட்காந்துட்டு சாப்பிட்றது. அது எப்படி ஒரு பிளேட்டில் ஒரு கையில் பிளேட் சாப்பிட்றது. இதே எங்கட ஊரில் எங்கட நாட்டில் பார்த்தா யார் சாப்பிட்றோன்னு எங்களுக்கு விளங்கு. அப்படி யார் சாப்பிட்றோன்னு தெரியும். இங்கே நாங்கள் எப்படி சாப்பிட்றோம்? ரைட். ஷோட் நான் ரூமில் ஈக்கிறேன்னா, தனியாக ஈக்கிறேன்னா, இந்த தொடைக்கு மேலே என்ன செய்யலாம், ஷோட் போடலாம், பிரச்சனை இல்லை. 4-5 பேருக்கு முன்னுக்கு நான் ஈக்கிறேன்னா இருந்தால் எந்த தொடைக்கு இங்கால என்ன செய்யப்படாது, வழங்கப்படாது. ஏன்டா அவுரத்தை மறைக்கிறது கட்டாயம். ஏனென்றா சொர்க்கத்தில் ஆதம் அலை இஸ்லாமும் ஹவ்வா அலை இஸ்லாம் அந்த பாவத்தை செஞ்சதுக்கு பின்னால் என்ன ஆக்கினான்? நிர்வாணமாக ஆக்கி விட்டான். உடுத்திருந்த உடுப்பு போயிடுச்சு. செஞ்ச பாவத்தின் காரணமாக அல்லாஹ் கொடுக்கறதுடைய தண்டனை என்ன? அடுத்த ஆட்களுக்கு தன்னுடைய உறுப்பை காட்ட வைக்கிறது. பாவத்தை செஞ்சாங்க. அடுத்த கட்டமாக என்னது உடுத்திருந்த உடுப்பு அல்லாஹ் நீக்கிட்டான். அதுக்கு பிறகு சொர்க்கத்தில் இருந்த இலை குலைகளை போட்டு செஞ்சாங்க, மறைச்சாங்க. எனவே ரூம்ல தனியாக ஈக்கிறேன்னா தாராளம் ஷோட் யூஸ் பண்ணலாம். அடுத்தவங்களுக்கு முன்னால வெளியே வார நேரம் இந்த முழங்காலுக்கு மேலுள்ள பகுதி என்ன செய்யக்கூடாது, விளங்கக்கூடாது. இது இஸ்லாத்துல கட்டாய கடமை. அவுரத்தை மறைக்கிறது இது அவுரத். நாங்க நினைக்கிறோம் என்னது, எங்கட அந்த மறைவிடம் வெளியே விளங்கினா தான் எங்களுக்கு நோண்டிண்டு. நல்லா விளங்கிக்கொள்ளணும். இஸ்லாத்துல இந்த தொடையுடைய பார்வை என்ன, எப்படி எங்களுடைய மறைவிடம் விளங்கினா எங்களுக்கு எப்படி நோண்டியோ, நோண்டி தானே மறைவிடம் விளங்கினா எப்படி நோண்டியோ அதே அளவில் உள்ளதுதான் இந்த தொடை. அதனால முடியுமான அளவு நாங்க வெளியே வார நேரம் முழங்காலுக்கு பனிய உள்ள ஒரு அளவுக்குள்ள உடுக்கிறது வெளியே வாரலாம். ரூமுள்ள ஈக்கிறோமா, தனியாக ஈக்கிறோமா, தாராளம் என்ன செய்யலாம், உடுக்கலாம். இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, நாங்க படிக்கணும். அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை எப்படி ஆரம்பிக்கிறான்? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். படைத்த இறைவனுடைய பெயரை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்கள், வாசியுங்கள், படியுங்கள். இன்றைக்கு எங்ககிட்ட படிக்கிற விஷயம் எந்த அளவுக்கு இருக்குது? படிக்கிற விஷயம். ஒரு மனிதனுடைய 2 நாள் ஒரே மாதிரி இருந்தா அவன் நஷ்டவாளி. ஒரு மனிதனுடைய 2 நாள் ஒரே மாதிரி இருந்தா நஷ்டவாளி. அப்படித்தானே? நேற்றைய நாளை விட இன்றைய நாள் நினைக்கணும், கொஞ்சம் முயற்சி கூடுதல் ஆகிக்கணும். அப்பதான் ஏதோ ஒன்று கண்ட மாதிரி இருக்கும். அப்ப நான் ஒரு முஸ்லிம், குர்ஆன் என்னுடைய வேதம், குர்ஆன்ல எனக்கு எத்தனை சூரா பாடம்? சூரத்துல் ஃபாத்திஹாவை விட்டு குர்ஆன்ல யாருக்கு செல்லலும் எனக்கு 20 சூரா பாடம். யாருக்கு செல்லலும்? சும்மா நாங்க இது ஒரு வளமையா பயான் எப்பவுமே கேட்கறது. இன்றைக்கு நாங்க எங்களுக்கு மத்தியில் ஒரு கலந்துரையாடல். நாங்க எங்களை கொஞ்சம் என்ன செய்வோம், கொஞ்சம் பொலிஷ் பண்ணி பார்ப்போம். எங்களுக்கு யாருக்கு சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாமைக்கு 20 சூரா யாருக்கு பாடம்? கடமைப்பட்டிருக்கிறது. சின்ன சின்ன ஹதீசுகள் இருக்குது. சின்ன ஹதீசுகள். உறவை முறித்தவன் சோனம் செல்ல மாட்டான், உறவு முறையை துண்டித்து நடப்பவன் சோனம் செல்ல மாட்டான். இன்னொரு மனிதனுக்கு நான் உபகாரமாக, நான் ஒரு அடியானுக்கு ஒரு மனிதனுக்கு உதவி செஞ்சு கொண்டிருக்கும் காலம் எல்லாம், அது முஸ்லீம் ஆகிக்கோ மேலும் அல்லது முஸ்லீம் அல்லாத ஒரு மனிதனாக இருக்கோ மேலும், ஒரு மனிதனுக்கு உதவி செஞ்சு கொண்டிருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் எனக்கு உதவி செய்கிறான். யாருக்கு தெரியும்? சின்ன ஹதீசுகள். அது யாருடைய வார்த்தை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை. யாருக்கு தெரியும்? நான் ஒரு மனிதனுக்கு உதவி செஞ்சா அல்லாஹ் எனக்கு உதவி செய்கிறான். இதெல்லாம் எவ்வளவு அழகான வார்த்தைகள்.
இன்றைக்கு இஸ்லாத்துக்கு வராங்க தானே, இஸ்லாத்துக்கு வரான்னு நாங்கள் கேள்விப்படுறோம். அதிகமானவங்க அவங்க நிறைய விஷயங்கள் படித்து 10 ஜுஸ பாடமாக்கி படித்து விளங்கி இல்லை இஸ்லாத்துக்கு வந்தது. இஸ்லாத்தில் இருந்த சின்ன ஒரு விஷயம், இஸ்லாத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பார்த்து விளங்கெடுத்தாங்க, மனம் மாறிச்சு. நாங்கள் இன்றைக்கு எல்லாரும் துவா செய்கிறோம், அல்லாஹ் கிட்ட என்ன செய்கிறோம்? துவா செய்கிறோம். ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு எது காரணமாக அமைஞ்சிச்சு? துவா. துவாவை யோசனை பண்ணி பார்த்தாரு. இறுதியாக நாங்கள் எங்கிருந்தாலும் எங்களுடைய அடையாளத்தோட பள்ளிவாசலோட தொடர்பை பேணி அடுத்தவர்களோடு அழகான முறைக்கு நடந்து வாழ்வதற்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்வோமாக. வளரேவன் நம் அனைவருடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்கியருள்வானாக. நாங்கள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறோமோ அந்த எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் வெளியாகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தருவானாக. யாரெல்லாம் பயங்கரமான நோய் நொடிகள் அதே போன்று கடனோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு யாரெல்லாம் அந்த விமர்சனத்தை கொடுப்பாயாக. பயங்கரமான நோய் நொடிகள் அதே போன்று பெரும் கடன்கள் பெறுவதில் எங்கள் அனைவரையும் பாதுகாத்தருள்வாயாக. ஆரோக்கியத்தில் எப்படி இந்த கொரியாவுக்கு வந்தோமோ அதே போன்று ஆரோக்கியத்தில் மிக வேகமாக எங்களுடைய பொருளாதாரத்தை அழகான முறைக்கு ஆக்கிக்கொண்டு குடும்ப சந்தோஷமாக வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.